பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, கேக்குது. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. டன். யூத் படத்துலேருந்து அந்த டிஓபிக்காக ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் 7 நாள் தான் இருக்குது. அதே மாதிரி கரை படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள், அது ரிலேட்டடான அப்டேட் நாளைக்கு வரும். ஸோ 29 த ஃபிலிம் அந்த படத்தோட டப்பிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட டிஸ்க்ளோஷர் டே அந்த படத்தில் வந்து புது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மார்ச் 15லேருந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் மேண்டட்ரியாக வந்து சப்டைட்டில்ஸ் மற்றும் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து புது ரூல் வந்திருக்கு. ஸோ அப்புறம் ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் அந்த படம் வந்து தெலுங்கு தேட்டர்கள் வந்து மைத்ரி மூவி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. மார்ச் 27 படம் ரிலீஸ் ஆகுது. சாத்தான் த டார்க் அப்படின்ற தமிழ் படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் மார்ச் 19 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஹார்டின் படம் அந்த படத்தோட டீசருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் சம்மர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்விசிபிள் அந்த படம் வந்து அந்த சீரீஸ் வந்து சீசன் 4 மார்ச் 18லேருந்து வந்து ப்ரீமியர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வாரம் நிறையா வந்து ஓடிடி ரிலீஸ் இருக்குது. அதுவும் வந்து சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். பூக்கி ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகுது. லாக்டவுன் ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஃபங்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது இன்னைக்கு நைட்டு. பெண்ணு கேஸ் அப்படின்னு நிக்கிலா விமல் படம் அது அமேசான் ப்ரைமில் இருக்குது. மேட் இன் கொரியா அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கப்புள் ஃப்ரெண்ட்லி அதுவுமே வந்துட்டு அமேசான் ப்ரைமில் இன்னைக்கு நைட் வருது. அது ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. அப்புறம் மலையாளம் ஃபிலிம் பெண்ணும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அப்புறம் அமேசான் ப்ரைம் ஒரிஜினல் சீரீஸ் லோக்கல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்காம் சீரீஸ் மாதிரி அதுவுமே வந்துட்டு அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. இதெல்லாம் தான் மேஜராக வந்தது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒன் பீஸ் சீசன் 2 ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பாத்துட்டீங்களா பரணி மேட் இன் கொரியா? எப்படி இருந்துச்சு ரிவ்யூ சொல்லுங்க கேட்போம். நான் ஸ்டார்டிங் பார்க்குறப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு மாதிரி சைல்டுஹுட் ப்ரியோஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த லவ் பார்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் நடுவில் வரும். அது மட்டும் ஒரு மாதிரி எனக்கு பெருசாக செட் ஆகலை. இப்படி தான் இருக்கும் போல் படம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ஃபீல் குட் ட்ராமாக்குனே ஒரு ரைட்டிங் இருக்கும்ல, அந்த கேரக்டர்ஸ் ரைட்டிங்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஜெனரிக்காக இருந்தாலும் நம்மளை வந்துட்டு பெருசாக போர் அடிக்க வைக்காமல் போச்சு. கண்டிப்பாக சில ஃப்ளாஸ் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் கன்வீனியண்ட்டாக ரைட்டிங் இருக்கும். இது 2 தான். எனக்கு ஓவரால் ஓகே டு டீசெண்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது. நிறைய கொரியன் டைலாக்ஸும் இருக்குது. ஸோ சப்டைட்டில் வச்சு பாருங்கள். எனக்கு ஓகே டு டீசெண்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாட்டி வருவாங்க, அவங்க நல்லா அவங்க கேரக்டர் சூப்பர் கேரக்டர். ஆமாம், அவங்க பாட்டி கேரக்டரும் சரி, அந்த பையன் கேரக்டரும் சரி, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ஃபீல் குட் படத்துல இருக்கும்ல, எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி. அதான் அது மாதிரி தான். அது அழகாக வந்து பார்த்ததே விஷயம்னாலும் அதை பேக் பண்ணுறதுன்றது நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா பிரியங்காவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இல்லை, ஸ்டார்டிங் நான் பார்க்குறப்போ ஒரு மாதிரி தான் போச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நமக்கு செட் இல்ல, படமே அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் அவங்க ஒன்ஸ் அவங்க போனது அந்த கொரியா போனதுக்கு அப்புறமே படம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. கரெக்ட், அதே தான் கமல். சரி, ஓகே. வேற எதுவும் அப்டேட்ஸ் இல்லைல்ல? ஓகே. கமல், நாளைக்கு ஏதாவது படம் போறீங்களா? ப்ரோ, வாரம் கேக்குறீங்க. துரந்தர் தான் அடுத்து. சரி, ஓகே. எனக்கு இங்க ஆடு புக் பண்ணிட்டாரா? புக் பண்ணிட்டாரு. எத்தனை மணி ஷோ போறாரு? எத்தனை மணி ஷோ? 5:30. ஓகே ஓகே. தமிழா ஹிந்தியா? தமிழ். ஓகே ஓகே. அவங்க ஊர்ல இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க.
ஸோ புக் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் இல்ல அன்னைக்கு ஸ்பேஸ் நைட்டு 10 மணிக்கு பிரகாஷ் ப்ரோ வந்து போடுறேன். நீங்க என்ன ப்ரோ? நீங்க நான் சேலம் போய் பார்க்குறேன். அதனால வந்துட்டு நான் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு 11:30 ஆயிரும். சேலம் போறது திருச்சி போயிருந்தால ஏங்க எனக்கு இங்கேருந்து சேலம் 1 ஹவருங்க, திருச்சி 3 ஹவர்ஸ்ங்க, 2.5 ஹவர்ஸ். அப்படியா? ஓகே சேலமே போயிடும். அது சேலம் தான் எனக்கு கரெக்ட். இங்க ஓபன் பண்ணிட்டாங்களா சேலத்துல? சேலத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் புக்லாம் பண்ணிட்டேன். 5:10க்கு பிஆர்ல 15 மினிட்ஸ் ஆட் போட்டா கூட வந்துட்டு எப்படி ஆயிரும். தமிழ் வெர்ஷன் தான் இங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப early-ஆ ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வந்து 5:15 சூப்பர். மோஸ்ட்லி எல்லாரும் போயிருவாங்க. எங்க மாவீரனை காணோம்? விஷால் ப்ரோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண வந்தாரான்னு தெரியல. பிரகாஷ் அண்ணன் நேற்று வந்துட்டு கமெண்ட்ல ஒருத்தர் கடைசி வரைக்கும் நீங்க அறிக்கை எதுவும் சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதை சொல்றீங்க. அவர்தான் கேட்கிற மூட்ல இருக்கேன், சொல்ல மாட்டேன்ட்டாருங்க. ஏதாவது யோசனை வந்துச்சுன்னா சொல்றேன்னாரு. ஆமா, அதான் நேத்தே சொல்லிட்டேன் பதிலு. சரி ரைட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த துரந்தர் 2 வந்து இந்தியா பூரா எப்போ ஃபர்ஸ்ட் ஷோ அந்த பிரீமியர் ஷோ வருதுல? 5 மணி தானே? இன்னைக்கு எல்லாரும் நான் சிங்க்ல பேசுறீங்க. கமல் அடுத்த கேள்விக்கு போயிட்டோம். கமல் என்னாச்சு? கமல் சென்னை போயிட்டீங்களா? அவர் சென்னையில தாங்க இருக்காரு. கமால் இருந்தோம்னா துரந்தர் அவரோட பார்த்திருக்கலாம். அப்படியா? 4 மணி நேரம்ல தனியா போய் உட்கார்ந்தா என்ன பிரகாஷ் ப்ரோ பெங்களூர்ல 4:30க்கெல்லாம் ஷோ ஓபன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் 4:45 தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல. டூ early 4:45 5 மணி தான். மோஸ்ட் இடத்துல 5 மணி தான். இல்லங்க, அததான் கேட்டேன். இந்தியா பூரா ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது எந்த ஷோங்கிறது ஃபர்ஸ்ட் ஷோ? ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாமே 5 o'clock தான் நினைக்கிறேன். மும்பை பாப்போமா? மும்பை பார்த்தா தெரிஞ்சிடும். 5 PM தான் பிரகாஷ் ப்ரோ. 4:45 4:45 5:55 எல்லாமே 5 தான். அப்புறம் ஏன் திருச்சியில 5:30க்கு போட்டான்? நான் சொல்றது ஹிந்தி வெர்ஷன். சேலம்ல தமிழ் வெர்ஷன் 5 மணிக்கு போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே 5 மணின்னு கரெக்டா போடல. ஐ மீன் பெரிய சிட்டிஸ்ல மதுரையில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மதுரையில 5:30 ஹிந்தி வெர்ஷன். அப்ப எதுக்கு சென்னைக்கு போய் பாக்குறீங்க? கமல் வந்து பாத்துட்டு போலாம்ல. நோஷால் மதுரை வந்து பாத்துட்டு போலாமே பாரு. நீ 5:30 மணி ஷோ உங்களுக்கு பக்கம் தானே மதுரை. என்னங்க எனக்கு புரியவே இல்லைங்க. நான் எங்க இருக்கேன்னு இல்ல, அவர் பக்கத்துல இருக்க திருச்சியே வந்து தூரங்கிறாராம். திருச்சியை தாண்டி இருக்க மதுரை பக்கமா உங்களுக்கு? திருச்சியில போய் பாருங்கன்றாரு, இன்னொருத்தர் மதுரையில வந்து பாருங்கன்றாரு. நான் இருக்கிறதுல ஒரு கிராமம். இல்ல சேலம்லயே போய் பார்ப்போம், அதான் பெட்ரு. என்னன்னா வந்து அதுக்கு முந்தின நாள் நம்ம அழகிய போடுறோம்ல, அதுக்கு முந்தின நாள் அதுக்கு ஒரு நாள் முந்தின நாள் 2 நாள் முன்னாடி அலைய போறோம். அப்படிங்கிற சமயத்துல வந்து எதுக்கு அதையும் அழைச்சிக்கிட்டு. ஓகே பார்த்து அடுத்த நாள் யூத் வேற இருக்குன்னு இதை பாத்துட்டு வந்தா 4 மணி நேரம் தியேட்டர்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல. அடுத்த நாள் இதான் சொல்றேன். இப்ப ஏதாவது சொன்னா நடக்க மாட்டேது, அதெல்லாம் சொல்லாம இருப்போம், அப்புறம் பேசிக்குவோம். மாவீரன் வந்தாரு, காணோம். வந்துட்டாரு மாவீரன். கமலும் வந்துட்டாரு. சரி, போன வாட்டி அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. விஷால் ப்ரோ மேட் இன் கொரியா படம் பாத்துட்டீங்களா? இன்னும் இல்ல தலைவா, நான் வேற கொரியன் படம் சீரிஸ் தான் பார்த்து முடிச்சேன். எப்படி இருக்கு? 3.5 ஓவராலா நீட் ஃபிலிம்னு போட்டிருந்தீங்க. 3.25 தாங்க போட்டிருந்தேன். சாரி 2.5 அதிகமா சொல்லிட்டேன். சொல்லுங்க எப்படி இருக்கு? அதான் ஓகே டு டீசெண்டா இருந்துச்சு, சில குறைகள்லாம் தவிர்த்து பாக்குறப்போ. ஓகே சூப்பர். மோசமான படம் கிடையாது. அப்படியா? ஆஹா ஓஹோ கிடையாது, மோசமானதும் கிடையாது. அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல. ஓகே. அப்புறம் வந்துட்டு என்ன கேட்க வந்தனா பரணி ப்ரோ, கமல் கை கட்டுறாரு. கமலுக்கு கொடுத்தா கமலுக்கு எரர்னு வருது. என்ன பிரச்சனை தெரியல. விஷால் ஏதோ கமல் வெளியே போயிட்டு உள்ள இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ட்ரி ஆகும். நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன், தெரியல என்னன்னு சொல்லி. மாவீரன் அதுதான் பிரச்சனையே. 2 பேரும் ஒரே இடத்துல பண்ணோம்னா அது எரர்னு வரும் போல இருக்கு.
அவர் 2 பேராலையும் ஆட் பண்ண முடியாது. இப்ப அவர் வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெக்வெஸ்ட் கொடுத்தா தான் வர முடியும். கமல் வெளியே போயிட்டு புரியல. திரும்ப வாங்க. சரி இல்ல ரைட்டு. மாவீரன் புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்கலாம் தான். துரந்தர் இல்ல ப்ரோ, ஏன்னா ஓப்பனே ஆகல இன்னும். ஒரே ஒரு மால்ல மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு, 2 ஷோ ஈவினிங். என்ன கேட்க வந்தோம்னா 2 விஷயம். யாராவது இந்த ஆரண்ய காண்டம் போறீங்களாப்பா? ஷோஸ் டைமிங்லாம் செட் ஆகல. போகல. போகல. அந்த படம் வந்து அண்ணா அன்கட்டுண்ணே. எனக்கு பிடிச்ச படம். இல்ல எனக்கு பிடிச்ச படம் ஓகேவா. ஆனா அந்த படம் பார்த்த ஃபர்ஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்பவே அபூர்வமானது. எப்படின்னா, நான் வந்து ரொம்ப கம்மியான இதெல்லாம் தியேட்டர்ல படம் பார்த்தது இல்லை. ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி படங்கள் பார்த்தது. ரொம்ப கம்மியான ஆட்களோட படம் பார்த்தது. அந்த படம் பார்க்கும்போது உள்ள தியேட்டருக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் உள்ள உழையும் போது டோட்டலா 10 பேர் உள்ள போனோம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்போது 3 பேர் வெளியே போயிட்டாங்க. மிச்சம் 7 பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற இன்டர்வலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்போ 5 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இருந்தோம். இன்டர்வல் பிளாக் போட்டோடனே 2 பேர் வெளியே போயிட்டாங்க. அதுல மிச்சம் 3 பேர் தான் வந்து செகண்ட் ஹாஃப் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சது. அந்த 3 பேர்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பாதி போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் ஏஞ்சி வெளியே ஓடிப்பிட்டாரு. கடைசியில நானே என் ஃப்ரெண்டு மட்டும் தான் அந்த முழு படத்தையுமே 2 பேர் உட்காந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா உட்காந்து பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது 10 பேர் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, 3 பேர் ஏஞ்சி போனாங்கல்ல, ஏஞ்சி போகும்போது கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போனாங்க. தேட்டருக்காரன் போகும்போது கவுண்டர் அவன் என்ன பாவம் பண்ணாரு, அவர் வயசானவர். அவரை பிடிச்சி என்னத்தடா படம் போட்டு வச்சிருக்க, நீ என்னத்த படம் போட்டு வச்சிருக்க, கருமம் ஒரு அளவும் புரியல, ஒண்ணுமே ஓடல, அவன் என்னமோ கெட்ட வார்த்தை பேசுறான், இது அவன் அவுத்து போட்டு வரான், என்னடா படம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஓடினாரு வெளியே. நம்ம என்ன இல்ல அப்படிதான் ஓடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் இது. இன்டர்வல் பேக்ல நான் சொன்னேன், இன்டர்வல் பேக்ல வந்து 5 பேர் மிச்சம் இருந்தோன்னு. அந்த இன்டர்வல் பேக் அப்ப வந்து அப்ப நமக்கு வந்து அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா முட்டை போண்டா, ரோஸ் மில்க்கு எல்லாமே கிடைக்கும். 10 ரூபா எல்லாமே. ரோஸ் மில்க் வாங்கி குடிக்கிறதுக்கு 2 பேர் உட்காந்தாங்க. நானும் வாங்கி ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருக்கேன். அந்த ரோஸ் மில்க் அன்னைக்கு டேஸ்ட் வேற இல்லை. அவன் அந்த இன்டர்வல் பேக்ல என்ன கோவத்துல இருந்தாலும் தெரியல, படம் பார்த்தேன். ஏன்னா உள்ளதான் படம் சரியில்லை, வெளியே ரோஸ் மில்க் 10 ரூபா காசு, படத்துக்கு 10 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டீங்க. படமே 10 ரூபா தான் நாங்க போனப்ப. இதுக்கு ஒரு 10 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டு பாவில அநியாயத்துக்கு ஏன்டா எங்க காசை புடுங்குறீங்க அப்படின்னு சரியான திட்டு. அந்த கெட்ட வார்த்தையில தியேட்டர்காரனையும் திட்டி இதையும் திட்டி ரொம்ப மோசமா அந்த அந்த தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனாலும் கடைசி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த படம். சூப்பர் அண்ணே. நீங்க பார்த்த தியேட்டர்ல பார்த்த படத்திலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் இருந்த தியேட்டர் படம் என்ன? சீட்டு உட்கார முடியாம நிரம்பி வழிஞ்சு நீங்க பார்த்த தியேட்டர் படம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. அது தியேட்டர் சீட்டு வழங்கி பார்த்தது நிறைய படம் பார்த்திருக்கோம் நம்ம. ஏன்னா அது வந்து பட்டியலிட முடியாதது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி அதுக்கு மேல வந்து எக்ஸ்ட்ரா சீட்லாம் போட்டு கலைபரம் பண்ணி பாக்குறதெல்லாம் வந்து பெருமையான நடிகர்களுக்கு, அதாவது முதன்மை நடிகர்கள் சொல்றோம்ல, அந்த 3 பேருக்கு அதிகமா நடந்திருக்கு. நான் சொல்றது என்னன்னா, ரஜினி, அஜித், விஜய் 3 பேர் படங்களுக்குமே பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அது இல்லாம நடந்த படம்னா, ஆச்சரியமா இருந்த படம்னா அந்த ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அந்த படத்துடைய ஓப்பனிங் அந்த படத்துக்கு இந்த, அதாவது பெரிய நடிகர்கள் படம் இல்லாம ஒரு படம் எப்படி ஹவுஸ்ஃபுல் ஆகுது, எப்படி இந்த கூட்டம் வருது, எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே படம் பார்க்க வந்து செகண்ட் டைம் வந்து அந்த ஷோல நின்று ஹவுஸ்ஃபுல் ஆகி பாக்குறதுங்கிறது அந்த படம் இருந்துச்சு. திடீர்னு அந்த அளவுக்கு ஹாரி ஜெயராஜ் பாட்டு, இந்த சந்தானம் பீக்ல இருந்த டைமா, அது போக என்னன்னா அந்த உதயநிதி முதல்ல படம் நடிச்சனால என்ன பண்ணிட்டாங்க, கட்சிக்காரங்க பல டிக்கெட்டை வேற வாங்கி விட்டாங்க அந்த நேரத்துல. வாங்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஷோல இருந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா டிக்கெட் புக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. வித்தியாசமா பாக்குறது, கும்பல் வந்து முன்னாடி எடுத்துட்டு போறது. அப்புறம் மாற்றான் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ இருக்குல்ல, அந்த மாற்றான் படத்துக்கு நானே முதல் வரிசையில உட்காந்து போறேன். அம்பா தியேட்டர்ல முதல் வரிசை அந்த முதல் வரிசையில வந்து பாக்குறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். எனக்குலாம் தலைவலி. ஒரு 4 படம் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். விஸ்வரூபம்னு ஒரு படம் முதல் வரிசையில உட்காந்து பார்த்து தலைவலி வந்துச்சு. படம் வந்து சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு முதல்ல அந்த ஆரா 3Dன்னு சொல்லி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த ஆரா 3D வந்து ஆரா 3Dயா ஏரோ 3Dயா அது மறந்துட்டேன், உச்சரிக்க வரல. ஏரோ 3D சாரி, ஏரோ 3D. அந்த ஏரோ 3D முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட படமா, ஆனா சவுண்ட் எஃபெக்ட்டுக்காகவே பார்க்கணுங்கிறதுக்காக போனதுக்கு முதல்ல சவுண்ட் எஃபெக்ட்ல வரிசையில உட்காந்து பாக்குறப்ப எப்படி இருக்கும், பயங்கரமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு க்ரௌடா பார்த்தது அந்த விஸ்வரூபம் படம். மாற்றான பெரும்பான்மையான அஜித், விஜய், ரஜினி படங்கள்லாம் ஹவுஸ்ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். 1-2 சின்ன படங்கள் இது மாதிரி திடீர்னு சர்ப்ரைஸா வர்றது, அப்புறம் பெரிய நடிகர் படத்துல பயங்கரமா எதிர்பார்ப்பு வர்றது ரொம்ப ரேர். ஆனா அந்த டோட்டல் தியேட்டர் காலியா இருந்து பாக்குறதுலாம் ஆரண்ய காண்ட படம் சொன்ன கட்ட கடிச்சு செகண்ட் ஹாஃப்ல நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் 2 பேர் தான் முழு படம் உட்காந்து பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து கருப்பசாமி குத்தகைதாரர்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, அதுக்கு அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா காத்தவராயனா, கரெக்ட், காத்தவராயன் இல்ல காத்தவராயன்
அந்த வடிவேலும் கரணும் அந்த சரக்கு விற்கிற போலீஸா அந்த படம் இருக்கையிலே கம்மியான காத்தவர 7 பேர் பார்த்தோம் மொத்தமாவே. அப்புறமேட்டு வந்து இப்ப இந்த அனிமேஷன் படம் ஒண்ணு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போனா நான் தேட்டருக்கு போனா பாத்தீங்களா? என்ன படம்? என்ன படம் இப்ப வந்துச்சு? நரசிம்மா. இல்லங்க அனிமேங்க, நரசிம்மா இல்லங்க, அனிமே. டீமன் ஸ்லேயர். டிமாண்ட் ஸ்லேயர் அந்த படம் நான் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர்ல பார்த்தேன். தேட்டர்ல 5 பேர் தான் உட்காந்து பார்த்தோம். அந்த 5 பேர்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 40 நிமிஷம் படம் போட்டு 40 நிமிஷம் கழிச்சு 2 கப்பல் அதாவது உள்ள வந்தாங்க. இன்டர்வல் பேக் போறதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்க. அவங்க அவங்க படம் பாக்குறதுக்கு வரலன்னு மட்டும் நல்லா தெரியும். 40 நிமிஷம் கழிச்சு தான் வந்தாங்க. படம் போட்டே 40 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க. எந்த ஸ்கிரீன்ல ரொம்ப கம்மியான ஆக்குபென்சி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல 5 பேர் தான் உட்காந்து பாக்குறதுனால கரெக்டா அந்த ஸ்கிரீனுக்கு வந்தாங்க. 40 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க. கரெக்டா இன்டர்வல் பேக் போறது கரெக்டா 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டாங்க. அதாவது லைட் போடுறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு லைட் போடுறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோராயமா சொல்லலாம், சுருக்கமா சொல்லலாம். அப்படிதான் கடைசியா பார்த்தேன். இல்லைங்க, நான் அதான் சொல்றேனே, நானும் தவறா சொல்லலையே. நான் சொல்றேன் என்னன்னா அவங்க படம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதனால கரெக்டா இன்டர்வல் பேக் போறதுக்கு முன்னாடி எப்பதான் இன்டர்வல் பேக் போட போறாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சி கிளம்பி போயிட்டாங்க. அப்ப ஏற்கனவே பார்த்த படம் அப்படிங்கிறனால லேட்டா வந்திருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி பார்த்த படம்னால இன்டர்வல் முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. இப்படிதான் கடைசியா பார்த்தது, கும்பல் இல்லாம பார்த்தது அந்த படம் தான். ப்ரோ எனக்கு ஒரு படம் இருக்கு விஷால் ப்ரோ. அப்படி 3 பேர், நான் ஒரு ஆள், ஒரு காதல். சொல்லுங்க. பேச்சுலர். என்ன படம்? பேச்சுலரா? எப்போ ஷோ? காலைல அயனாக்ஸ்ல காலைல ரொம்ப ஏர்லி, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டேவா இல்ல எப்படி? ஃபர்ஸ்ட் டேல இல்ல, சாட்டர்டே காலைல கிட்டத்தட்ட 8:30 மணி, காலையில 8:30 மணின்னு நினைக்கிறேன். 8:30 மணியோ 9 மணியோ மணிக்கெல்லாம் யாராவது வருவாங்களா? காலையில மாலு காலியா கிடக்கு. நான் ஏதோ வேலையா போயிருந்தேன், கடைசியில அங்க போக முடியல. அதனால சரி பார்த்தப்ப இந்த படம் மட்டும் தான் இருந்துச்சு. போடுவாங்களோ இல்லையோன்னு ஒரு பயத்தோடய போனேன். கடைசியில பார்த்தா ஒரு லவ் ஜோடி வந்து காப்பாத்திட்டாங்க. அவனுங்க எங்கேயோ மேல கார்னரு, நான் கீழே உட்காந்துருக்கேன். இறக்கா படம் வேற, ஒரு மார்க்கமான படம் வேற. நான் பாட்டுக்கு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் படத்தை வழி இல்லாம. அந்த மாதிரி ஒரு படம். கமல் சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த லாரன்ஸ் ஒருத்தர் வந்து இந்த சொல்லுவதெல்லாம் உண்மையில சொல்லுவாரு. அவ போற எங்கேயோ அங்க, நான் இருக்கிற நான் ரோட்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதே டோன்ல சொல்றாரு. அவங்க இருக்கிறது மேல கார்னர்ல, நான் இருக்கிறேன் கீழே ஒரு ஓரத்துல அப்படின்னு அவர் சொல்றதே பாத்தீங்கன்னா அந்த டோன்ல தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு நம்ப நான் வந்து இப்ப எங்க மாமா ஒருத்தர் வருவாருன்னு சொல்லிட்டு இந்த மீம் வரும்ல, கோபி சுதாகர் மீம், ட்ரெயின்ல உட்காந்துட்டு அந்த மாதிரி நம்ம 2 பேர் 3 பேர் 5 பேர் 7 பேர்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து கொம்பு வச்ச சிங்கம்டான்னு ஒரு படம் வந்துச்சு, சசிகுமார் படம். அந்த படமும் நான் மிருகமாய் மாற அப்படிங்கிற படமும் ட்ரெண்ட் சுட்டு ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்து அவர் தேட்டருக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள். நான் மிருகமாய் மாறன்னு ஒரு படம், அதை வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போடுவாங்க, டெலிட் பண்ண சொல்லி அவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க. போட்டாங்க அவர் போய் அந்த இடத்துல மால்ல எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருவாங்களாம். மீன்ஸ் அதெல்லாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வருமா? இப்போ என்னன்னா இப்ப மால்ல பிவிஆர்ல எல்லாம் மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு படம் வந்துட்டு ஏடிஎம் லைசன்ஸ் இருந்தா போட்டுதான் ஆகணும். ஆள் வராங்க வரலன்றதை தாண்டி, ஐ மீன் ஒரு ஆள் இருந்தாலுமே வந்துட்டு அதுக்காக வந்துட்டு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மால் பிவிஆர் மால்ல மட்டும் வந்து எந்த ஷோவும் பிரேக் ஆனதா எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டது இல்லை இது வரைக்குமே. இல்ல, போன மாசம் மட்டும் தான் முதல்ல பிரேக் ஆச்சுன்னு சொல்லி அதை நியூஸாவும் போட்டாங்க. அதான் போன மாசம் டோட்டலாவே பிப்ரவரியில படமே இல்லைன்னு சொல்லிட்டு ரீரிலீஸ் ஆகி வெறியாகி இது மாதிரி பிவிஆர் சேஞ்ச் இது வரைக்கும் சென்னையில் நடந்தது இல்லை ஷோ பிரேக்குங்கிறது. அவங்க முதல்ல தேட்டர் 1 வீக் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ஓகே நான் வந்துட்டு சரி ரைட்டு. நான் இந்த இன்னைக்கு எல்லா டாபிக் போறதுக்கு முன்னாடி அந்த பேசுறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் என்னன்னா, நான் ட்விட்டர்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதை எக்ஸாக்ட் பதில் யாரும் சொல்லல. நான் சொல்றேன் தோராயமா சொல்லிட்டு இருக்காங்க. சிவன் கூட சொல்லியிருந்தாரு. நான் சொல்றது தோராயமானது இல்லாம எக்ஸாக்டா நீங்க சொல்ற கணிப்பு அப்படியே பழிக்கணும். அந்த மாதிரி கணிப்பு யோசிச்சு கூட பதில் சொல்லுங்க. ஒரு 5 கணிப்பு சொல்லணும். என்னன்னா இந்த தேர்தல் ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு 5 கணிப்பு. எப்படின்னா இந்த தேர்தல்ல இதெல்லாம் கண்டிப்பா உறுதியா நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற 5 முக்கியமான கெஸ்ஸிங்ஸ் சொல்லணும். ஆனா ரிசல்ட் அன்னைக்கு அது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். அப்படியே நம்பர் சொன்னா நம்பர் மேட்ச் ஆகணும். அப்படி ஒரு நம்பருக்கு ஒரு பதிலுக்கு சொன்னா ஒரு பதிலுக்கு 1 மார்க் அப்படின்னா அந்த 5 கேள்விக்கு 5 மார்க். யார் 5க்கு 5 யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிறதா கேள்வியா கேட்டிருந்தேன் ட்விட்டர்ல. ஸ்பேஸுக்கும் அதே தான், யூடியூப் கமெண்ட்ஸுக்கும் அதே தான். யார் வேணா நான் வேணா சொல்லலாம். ஆனா வந்து இந்த 5 கமெண்ட்ஸ் அப்படியே பர்ஃபெக்டா நடந்திருக்கணும் ரிசல்ட் அன்னைக்கு. அப்படி நடந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டீங்க. நீங்களே நம்ம என்ன பிரைஸ்லாம் சொல்ல வேணாம், நீங்களே
இந்த ரெக்கார்டு எடுத்து நான் இதை சொன்னேன், இது நடந்துருச்சு, இந்த கமெண்ட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். நீங்களே எடுத்து வச்சுக்க ஸ்கிரீன்ஷாட். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபேஸ் நீங்க டெலிட் பண்றோம், நீங்க நாளைக்கு பின்னாடி தேடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரிசல்ட் அன்னைக்கு அது நடந்துச்சுன்னா அப்படியே எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுங்கிறத நீங்களே சொல்லுங்க, அந்த கிஃப்ட்டை நம்ம கொடுப்போம். நீங்களே அதாவது நம்ம கிஃப்டா சொல்லாம நீங்களே அந்த கிவ்அவேங்கிறது நீங்களே என்ன ஆசைப்படுறீங்க அதை கொடுத்துடலாம். இல்ல கம்மியானதுல ரொம்ப பெருசா என்ன எதிர்பார்க்காம. பண்ணுவோம்? இப்படி எல்லாம் அதைத்தான் சொல்றேன், கம்மியான விலையில லிமிட்டடா. நான் சொல்றது என்னன்னா, ஒரு 4 படத்துக்கு டிக்கெட்டு, ஒரு 4 டிக்கெட் ஒரே படத்துக்கு, இல்ல வந்து எனக்கு வந்து ஒரு புக் மை ஷோல ஒரு 1000 ரூபாய்க்கு கிஃப்ட் வச்சாரு, அது மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ, 1000 அப்படி ரூபாய்க்குள்ளதான், தெளிவா சொல்லுங்க. ஓகேவா? அது அந்த 1000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கிஃப்டா கேட்கலாம், இல்ல கிவ்அவேவா கேட்கலாம், கிஃப்ட் வச்சரா கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம். அது வந்து உங்களுக்கு அது வழங்கப்படும். ஆனா பர்ஃபெக்ட் மேட்ச். நான் சொல்றேன்னா, இந்த ஒரு கட்சி வந்து நீங்க பதில்ல வந்து ஒரு கட்சி வந்து 12% ஓட்டு வாங்கன்னு சொன்னா கரெக்டான பதில், அது 12% ஓட்டு வாங்கிச்சு. ஆனா 12ல இருந்து 15 வாங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க 13 வந்திருக்குன்னா நான் சொன்னது கரெக்டா நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த தோராயமான கெஸ்டிங்லாம் கிடையாது, எக்ஸாக்ட் பதில் வேணும், எக்ஸாக்ட் கெஸ்டிங் வேணும். அதுக்கு வந்து இப்போ உதாரணமா திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அது எக்ஸாக்ட் பதில், ஓகேவா? திமுக ஆட்சி அமைக்கலாம், அமைக்காமையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் சொல்லக்கூடாது. பதில் என்னன்னா எக்ஸாக்டா இருக்கணும். திமுக மறுமுறை ஆட்சி அமைக்கும், டிவிக்கே இத்தனை சதவீதம் ஓட்டிங் பர்சன்டேஜ் ஆகும், இத்தனை சீட்டு டிவிக்கு ஜெயிக்கும், ஏடிஎம்கே இத்தனை சீட்ல ஜெயிக்கும், இத்தனை சீட்ல டெபாசிட் போகும், டிவிக்கே வந்து சாரி டிவிக்கே எங்க சொல்லிட்டோம், டிவிக்கே அது என்னது, அது அவர் இருந்தாங்க அவரு சீமான் கட்சி பேரு நாம் தமிழர் என்டிகே, அது என்டிகே வந்து ஒரு சீட்டாச்சு ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டக்குனு உங்களுடைய கரெக்டான கெஸிங்ஸா இருக்கணும். அதாவது அந்த வேர்டிங்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணணும், ட்ரிக்கான வேர்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா நீங்க எதிர்பார்க்குற கிஃப்ட் என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம். நான் 1000 ரூபாய்க்குள்ள அப்படி எதிர்பார்த்து சொல்லுங்க, பண்ணுவோம். இப்போ பாயிண்ட் யோசிச்சுங்க, பொறுமையா டைம் எடுத்து 9:30 மேல 9:30 மேல கூட இந்த சொல்லுங்க. இன்னும் கூட்டணியில கன்ஃபார்ம் ஆகல, அது சொன்னாதானே கரெக்டா வந்து பிரேக் பண்ண முடியும். இல்லங்க, அதுதான் கிட்டத்தட்ட தேர்தல் ஒரு சைடு இதுவாயிட்டு இன்னொரு சைடு வந்து இன்னும் கரெக்டா இதுவாகல. அது மாறிச்சுன்னா யாரும் சொல்ல முடியாதுல்ல. இல்ல அதுதான் இப்போதைக்கு வந்து இந்த விஜய் சைடுல சொல்லிட்டாங்க. டிவிக்கு நீங்க வந்து கரெக்டா இப்ப கெஸ் பண்ண முடியாது. சப்போஸ் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அதனோட இதுவே மொத்தமே மாறிடும்ல. அப்ப வந்து நீங்க எப்படி நீங்க இன்னைக்கு சொல்றதெல்லாம் நடக்காதுல்ல. டிவிக்கு பத்தி இன்னைக்கு என்ன இல்ல, அது அந்த கூட்டணிக்கு அவங்களே கூட்டணிக்கு அவங்க வரைக்கும் எதுவுமே வந்து அது பத்தி பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா தனிமையா தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தனியா தான் போட்டு நிக்கிறேன்னு. ஒருவேளை கூட்டணி அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி அது மாறுதல் இருந்துச்சுன்னா நான் இதே ட்வீட்டை கோட் பண்ணி அன்னைக்கு பதில மாத்தி பேசுங்க, உங்க இந்த சுச்சுவேஷன் மாறிடுச்சு, பால்ஸ் திரும்பிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு, அப்ப அதாவது சுச்சுவேஷன் மாறிடுச்சுக்கிறப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப சரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட், ஹாஃப் டாபிக்கா கேக்குறேன்னு நினைச்சுக்கோங்க. உங்க டாபிக்கை தாண்டி வேற ஒரு டாபிக் இருந்தாலும் அது ஏன் டாபிக் 9 வரைக்கும் தான். இப்ப நீங்க சொல்லுங்க. சொல்லிக்கிறேன், இவ்வளவு பெர்ஃபெக்டாலாம் கெஸ் பண்ணா வாழ்க்கையே நான் அருமையா இருந்திருக்கும் தலைவா. அந்த அளவுக்கு கெஸ் பண்ண முடியாதனாலதான் நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம லைஃப் தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண மாட்டோம். சினிமாவோ அரசியலோ அடுத்தவன் குடும்பத்துக்கு அட்வைஸோ ஈஸியா பண்ணிட்டு போயிருவோம். நமக்கு அதுதான் ஈஸியா வரும். நமக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கறது நம்மளால முடியாது. அதனாலதான் எப்பவுமே இது படத்துல வர ட்விஸ்ட கூட கரெக்டா சொல்லிடுவோம். ஆனா நம்ம லைஃப்ல ட்விஸ்ட படத்தை சொல்ல முடியாது. கஷ்டமான ட்விஸ்ட் கூட ஈஸியா சொல்லிடுவோம். சரி தலைவா சொல்லுவோம். 9:30 அர்ஜுன் தாஸ் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு, என்ன படம் ப்ரமோஷன் இல்ல ஒன்ஸ் மோர் படத்துக்கு நானுமே அதான் நினைச்சேன். ஒன்ஸ் மோர் படம் ரிலீஸ் ஆக போதா, அதுதான் டவுட். ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, ரிலீஸ் ஆகிற மாதிரி பேச்சுவார்த்தை வச்சு அந்த படத்தை தான் போஸ்ட் ஆகணும், ஏதாச்சும் இது மாதிரி போட்டுதான் வித்தியாசமாக்கணும். ஏன்னா அந்த படத்தை இதுக்கு மேல அப்படிதான் போஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. வைக்கிறப்ப ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து ஒரு சாங் வைக்கலாம்ல. என்ன சாங் வச்சிருக்காரு? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டா இருந்துச்சு பரணி ப்ரோ, என்ன இது எடிட்டா இல்ல ஒரிஜினலான்னு தெரியலையே. ஏன்னா அந்த மாதிரி தானே இப்ப 2-3 வந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் தான் அது ஒன்ஸ் மோருக்கான ப்ரமோஷன் போல இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒன்ஸ் மோர் ப்ரமோஷன் எப்படி சொல்றீங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். அந்த படம் சம்பந்தமா தானே இருக்கும், இவ்வளவு ஓப்பனா போட மாட்டாங்க. உண்மையிலேயே முதல்ல இன்ஸ்டாகிராம், அவரோட இன்ஸ்டாகிராம் யாராவது பாருங்க. இல்ல அவர் இன்ஸ்டாகிராம் நிஜமா போட்டிருக்காரு அந்த மாதிரி. இந்த கேப்ஷனுக்கு அமுத பாரதி அவரெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு. இல்ல ப்ரோ, அவரை முதல்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரா, யாராவது பார்த்து சொல்லுங்க. அது நிஜமாவே சூர்யா போட்டிருக்காரு. ஏன் பண்ணி ப்ரோ ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு எது படம் வருதா? எஸ், மார்ச் 26 வருது.
அது அது வந்து நல்ல ரிப்போர்ட். யூஸ் பண்ணலையாமே அதுல சிஜே யூஸ் பண்ணல, அது தெரியல. ஏங்க பேஸ் படமா ஹாலிவுட் படம் எல்லாம் அப்படித்தாங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இது வந்து சொல்றான். இப்பதான் அந்த வீடியோ இப்பதான் பார்த்தேன். சிஜிஐ யூஸ் பண்ணலையா, 250 மில்லியனா. அதுல எல்லாமே அந்த செட்டு எல்லாமே பிசிக்கலா உருவாக்கணும். அதுல வந்து ரியான் காஸ்லிங் கூட ஒரு ஏதோ ஒரு கிரியேச்சர் மேம் காட்டுறாங்களாமே ட்ரெய்லர்ல. அது கூட பிசிக்கலா தான் கிரியேட் பண்ணாங்களாம் இல்ல, நான் பப்பட்டியர்ஸை வச்சு. ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, அது படம் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். பட் ஆனால் இப்போ மோஸ்ட் வந்து ஹாலிவுட் படத்துல வந்து இந்த சிஜிஐ நிறைய பேர் வெறுக்கிறாங்க, ஏன்னா நிறைய யூஸ் பண்றதுனால. அதனால இவரு டாம் குரூஸே என் படத்துல சிஜிஐ இல்லை அப்படின்னு தான் சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாரு. அதனால பார்த்துக்கலாம், படம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. நானா ட்ரெய்லர் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அப்புறம் சுகன் அர்ஜுன் தாஸ் போட்டிருக்காரு, சுகன் ஸ்டோரி போட்டிருக்காரு, 1 மணி நேரம் ஆச்சு போட்டு. They didn't use green screen, not CGI. Green screen யூஸ் பண்ணலையா, CGI யூஸ் பண்ணியிருக்காங்க. சுகன் ப்ரோ எதுவும் எங்கேயா பாத்தீங்களா சுகன் ப்ரோ அர்ஜுன் தாஸ்? இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றப்பதான் ஒரு மாதிரி காண்டாவது. சும்மா எதையாவது ஒன்று போட்டு விட்டுற வேண்டியது, கடைசியில் அப்புறம் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி வர வேண்டியது, எல்லாம் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. படத்தோட அர்ஜுன் தாஸ் ட்வீட்ல எல்லாம் ஏன் புலம்புறான் எனக்கு புரியல. அர்ஜுன் தாஸ் ட்வீட்டுக்கு எவன் புலம்ப போறான்? என்னத்தையா போட, சும்மா ஸ்மைலியா போட, ரீச் ஆகுன்னு தான் போடுவாங்க தவிர அர்ஜுன் தாஸ் கஷ்டப்பட்ட என்ன, பிரேக்கப் ஆனா என்ன நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்ல பரணி ப்ரோ. கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு போஸ்டே போட்டு படத்தை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்ன விஷயம் சொல்லுங்க? நயன்தாரா ஸ்கின் புக் மேரேஜ் போட்டோஸ் போட்ட மாதிரி போட்டு ஒரு படத்தை ப்ரோமோட்டே பண்ணாங்க. அதுதாங்க இந்த மாதிரி ராஜா ராணிக்கு பண்ண ப்ரொமோஷனை விடவா? ராஜா ராணி பண்ணிருக்காங்க. இது சிம்புவும் இதுவும் நடிச்சாங்க, நயன்தாரா ஒரு படம் நடிச்சாங்க பாண்டியராஜ் இதுல, அது கூட போட்டாங்க. இது நம்ம ஆளு கூட அது அப்படி கூட பண்ணல. அது கூட எல்லாத்துக்கும் தெரியும் அது ப்ரொமோஷன். ஆனா ஆர்யாக்கும் நயன்தாராக்கும் கல்யாணங்கிற மாதிரி போட்டு அந்த ராஜா ராணி போஸ்ட் விட்டாங்க. அந்த நேரத்துல ஆர்யா சைடு நிறைய சிக்ஸ் வருமா, நயன்தாரா கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சா. அப்ப வந்து கரெக்டான ஒரு கேப் விட்டு வந்தனால அந்த போஸ்டர் நிறைய பேர் வந்து இணையவாசிகளை தவிர மத்தவங்க எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் ராஜா ராணி அப்படிதானே ப்ரொமோஷன் பண்ணாங்க. இது எனக்கு தெரியல, இது மட்டும் வேணாம். சரி ஓகே வரட்டும். அந்த படத்துக்கு நான் வெயிட்டிங் தான். அந்த படம் வந்தா ஃபர்ஸ்டே போய் பார்ப்பேன் தான், எல்லாம் ஒண்ணுதான். பட் இது இப்படி ப்ரொமோட் பண்ண வேணான்றதுதான். நாங்க கம்பேக் கொடுக்குறோம், நாங்க மறுபடியும் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னவா? பரணி ஒரு நிமிஷம் பரணி, அது வந்துட்டு ப்ரொமோஷன் எப்படி நீங்க சொல்றீங்க? ட்விட்டர்ல அவர் எதுவுமே போடல, வெறும் இன்ஸ்டால மட்டும் தானே போட்டிருக்காரு. ஏங்க அதுதான் எல்லாம் இப்ப பிரகாஷ் ப்ரோவே போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு, ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்துல போட்டிருக்காரு. அப்படியா? ஓகே. அதனால தானே இந்த புலம்பல். சரி சரி ஓகே விடுங்க. இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் யாரும் இப்படி போட ஒரே ஒரு விஷயம். நீங்க இத்தனை வருஷம் ட்விட்டர்ல இருந்தவங்களுக்கு தெரியும் எது ப்ரொமோஷன் எது ஒரிஜினல் அப்படின்னு தெரியும். ஒரே ஒரு குறிப்பா உங்களுக்கு ஒரு குறிப்பு வேணும் அப்படின்னா, ஒரு 4 பேர் நோட் பண்ணிருக்கீங்க. 4 பேர் ஒரே இடத்துல கோட் பண்ணாங்கன்னா, அந்த எக்ஸாக்ட் 4 பேர் கோட் பண்ணாங்கன்னா அது ப்ரொமோஷன் அர்த்தம். ஓகேவா? ஒரு ட்வீட்டை கோட் பண்ணி ஐயோ அப்படியா ஒரு ஐஸ் மேலி போட்டு இல்ல ஏதாச்சும் நடந்துன்னா ஒரே நேரத்துல இப்ப சில நேரம் நாங்களும் பண்ணுவோம். அது இல்லைன்னா சொல்லல. ஓகேவா? நானும் பண்ணிருக்கேன் தான். இதெல்லாம் வந்து ஈஸியா கெஸ் பண்ணிடுறேன். நான் ப்ரொமோஷன் எல்லாம் போறதுக்கு முன்னாடில இருந்தே கெஸ் பண்ணதுதான் இதெல்லாம். நீங்க இதெல்லாம் பார்த்த ட்விட்டர்ல நிறைய நாள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எது ப்ரொமோஷன் ட்வீட் எது நேச்சுரல் ட்வீட்னு. நீங்க கரெக்டா பார்த்து கணிச்சிடலாம் நீங்க அதை. அந்த 4 பேர் யாருன்றதும் புரியுது. ஓகே. வாவ் விஷால் சூப்பர். இங்க பரணி எல்லாருக்கும் தெரியும். ஓகே நெக்ஸ்டா விஷால் ஏதாவது டாபிக் கொண்டு வருவாருன்னு பார்த்தேன். ஏதாவது சினிமா கேள்விக்கு ஜாலியா குவிஸ் அது எப்படி போலான்னு டெய்லியும் கேட்கற ஒண்ணு கொண்டு வர மாட்டாரு. அண்ணா இல்லண்ணா இப்போ கொஞ்சம் இல்ல விஷால் கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லிடுறேன். நான் 2 படம் வந்துட்டு தேட்டர் ஃபுல்லாகி பார்த்த படம்னா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ஜில்லா ஈவினிங் ஷோ. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ தேட்டரு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. எல்லாம் பெஞ்ச் மேல ஏறி கத்துறாங்க, இது பண்றாங்க, அப்படி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. இன்னொன்னு வந்துட்டு
ஆதவன். அந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அது மதுரையில் தான் பார்த்தேன். ஓகே, அப்பயே வந்து ஒரு மாதிரி செம்ம இதா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த 3 பேர் மட்டும் பார்த்த படம்னா, நானும் இன்னொரு 2 பேர் இருந்தோம். 2 பேருமே பசங்க தான். 3 பேர் தான் அந்த அந்த இருந்துச்சு அந்த ஸ்க்ரீன்லேயே. பார்த்த படம் வந்துட்டு ஷெய்ன் நிகம் படம் தான் இது, மெட்ராஸ்காரன். அதுதான் 3 பேரா ரொம்ப கம்மியான ஆட்களோட பார்த்த படம். சூப்பர். ஆனா நான் சொன்ன எனக்கு வந்துட்டு பெரிய ஸ்டார்ஸ் படமே நான் அப்படி பார்த்திருக்கேன். அதான் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க, பரவாயில்ல, அதெல்லாம் என்ன நீ சொல்லல, ஆழத்துக்குன்னா என்ன சொல்லுங்க. வாங்குடான்றீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிங்கா படம் எங்க ஊர்ல அது 3 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படம் வந்துட்டு 2வது நாள் காலையில ஷோ போனோம். மொத்தமே ஒரு 15 பேர் அப்படிதான் இருந்தோம். நாங்களே ஒரு 7 பேர் போனோம். பாக்கி வந்துட்டு ஒரு 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க அந்த படம். அப்புறம் இன்னொரு படம் இருக்கு, அதுக்கு எங்க ஃபேமிலி வந்துட்டு 10 பேர் போனோம். எங்க ஃபேமிலி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அது எத்தனாவது நாள்னு தெரியல. தலையோட ஜனான்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம். அது இல்லாம நான் மட்டுமே தியேட்டர்ல உட்காந்து பார்த்த படம் அப்படின்னா நிவின் பாலியோட ரிச்சி தமிழ் வருஷன் வந்துச்சுல்ல, அது நான் மட்டும்தான் தியேட்டர்ல இருந்தேன், வேற யாருமே இல்லை. அந்த படம் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப நிரம்பி வழிஞ்சதுன்னா விஐபி, கத்தி, ஆரம்பம், இது 3ம் சீட்டு கிடைக்காம நின்னுட்டு பார்த்தாங்க. அந்த மாதிரி எனக்கும் நிறைய இருக்கு விஷால் ப்ரோ. நிரம்பி வழிஞ்சதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அந்த கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரத்னம் தான். இப்போ லேட்டஸ்டா அந்த ரத்னம் தான் நான் பார்த்தது. 2 பேர், நானும் எங்க அப்பாவும் மட்டும். சூப்பருங்க. ஹரிப்படம்னு சொல்லி தான் நம்பி எங்க அப்பா கூப்பிட்டு போனேன் நானு. பட் ஆனா ஓபன் பண்ணல. நாங்க 2 பேர் மட்டும், எங்க 2 பேருக்காக மட்டும் தான் படமே போச்சு. கொஞ்சம் அருவாலை வச்சு அறுத்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, இதனாலதான் கூட்டம் வரலன்னு. அப்படியே மௌனமாவாது. விஷால் ப்ரோ, சொல்லுங்க. நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க தலைவா. நான் அது போல பார்த்தது வந்து மறக்க முடியாத படம்னா சிவகாசி தான். சிவகாசி படம் வந்து டிக்கெட் கிடைக்காம, அது அப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த பெரிய கேட் ஒண்ணு இருக்கும், சின்ன வழியா தான் போயிட்டு வாங்கிட்டு போவாங்க. அது எப்படியோ அடிச்சு பிடிச்சி நான் போய் உள்ள டிக்கெட் வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில நின்ட்டாங்க. யாருமே உள்ள அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் அந்த கேட் மேல எகிரி குதிச்சு வந்து டிக்கெட்டை காமிச்சு மறுபடியும் பசங்க எல்லாம் வர சொல்லி உள்ள இட்டு போயிட்டு பார்த்தோம். பயங்கர ரஷ்ஷான, அதுவும் நின்றுட்டே தான் பார்த்தோம், உள்ள போயிட்டோம். அந்த மாதிரி பார்த்த படம்னா சிவகாசி. நான் நிறைய கூட்டத்தோட பார்த்த படம் நிறைய படம் இருக்கு. இன்னொன்னு வந்து மங்காத்தா, அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி. காலியாலாம் நான் எந்த படம் பெருசா பார்த்தது இல்லை. சூப்பர் தலைவா. சீட்டு ஃபுல்லாகி பயங்கர கூட்டத்தோட நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பார்க்க முடியுமான்ற டவுட் வர அளவுக்கு கடைசி வரைக்கும் பக்கு பக்குன்ற படம் சலார் தான். அவ்வளோ க்ரௌடு அந்த படத்துக்கு. டே 1 இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவ்வளோ க்ரௌடு சலாருக்கு தான் நான் பார்த்தேன். அதுவும் இல்லாம இந்த டிக்கெட் புக்கிங்லாம் ஓபன் பண்ணாம கவுண்டர்லயே வேற சில கொண்டு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சாங்களா மாவீரன் இந்த படத்துக்கு? ஆமா, நான் போனது சிங்கிள் தேட்டரு. அங்க எப்படின்னா அவன் மொத்த டிக்கெட்டையும் லாக் பண்ணிட்டான். புக் பண்றத ஒரு 30 சீட் தான் மொபைல்ல விட்டுருந்தான். முன்னாடி இருந்த ஒரு 70% சீட்டை அவன் கவுண்டர்ல எடுக்கட்டும் லாக் பண்ணிட்டான். அவன் சரியான க்ரௌடு, சரியான வெயில். இன்னைக்கு என்ன டிக்கெட் கிடைச்சிருமான்ற நிலைமையில தான் அதை எடுத்து பார்த்தேன் அந்த படத்தை. அதுக்கு முந்தின நாள் டங்கி பார்த்துட்டேன், அது அழகா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே இது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்த்த படம் சலார். ஆனா எனக்குலாம் ரொம்ப உயிர் பயத்தையே காட்டினது கத்தி தாங்க. இன்னும் ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா போயிருந்தா நான் அன்னைக்கு அவ்வளவுதான், டிக்கெட் எடுக்க சென்ற மாணவர் பலி அப்படின்னு இருக்கும். வச்சு நான் அழுத்திட்டாங்க ப்ரோ செவுத்துல. நல்ல வேலை என் ஃப்ரெண்டு கையை பிடிச்சி தூக்கி விட்டான். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆவாதான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து. காலையில தியேட்டர்ல நின்று இருந்தோம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்துச்சுல்ல கத்திக்கு. அதனால ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. 2 ஷோ ஆடியன்ஸ் ஃபுல்லா வெளில நிக்கிறாங்க, அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்தது அந்த படம். அப்புறம் வேதாளம் அப்ப சொல்ல நான் வெள்ளம் நீந்திக்கிட்டு போய் பார்த்தேன். நீச்சல் கத்துக்கிட்டதுனால கொஞ்சம் அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த படத்தை பார்த்தேன். மதுரையில வெள்ளம் வந்துச்சா என்ன? மதுரை இல்ல பரணி, சொந்த ஊரு சிதம்பரம்.
விஷால் ப்ரோ, வேதாளத்துக்கு என் கையில டிக்கெட் இருந்தது. ஆனா உள்ள போக முடியாம கூட்டத்துல உள்ளவே அனுப்பி திரும்பி வந்துட்டேன் ப்ரோ அந்த படத்துக்கு நான் வேதாளத்துக்கு. என்னங்க அந்த பகல் கொள்ளையா இருக்கு. ஆமா ப்ரோ, அதெல்லாம் டிக்கெட் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டான். வாங்கிட்டு அவன் உள்ள போயிட்டான். ஆனா அந்த டிக்கெட் அவங்ககிட்ட இருக்கு, வாடா உள்ளன்னா உள்ள இங்கிருந்து அனுப்ப மாட்டானுங்க. க்ரௌடுங்க உள்ள போகவே முடியாது சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டானுங்க. அந்த மாதிரிலாம் வேற யார் சார் இருக்கீங்க சொல்லுங்க, இல்லைன்னா 9:20 ஆயிடுச்சு. பிரகாஷ் டாபிக் பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி விஷால் ப்ரோ, உங்ககிட்ட விஷால் சொல்லணும். அதை பத்தி பேசணும்னா சொல்லுங்க தலைவா. பேச ப்ரோ, நீ எது பேசணுமா? விஷால் ப்ரோ, இந்த ரெசார்ட் ஏதோ ஒரு இது வந்திருக்குல்ல இப்போ, ஒரு இது எருமைசாணி இது. ஆமா ஆமா. ஆமா, அன்னைக்கு ட்ரைலர் ஏதோ விட்டுருந்தாங்க ப்ரோ. நான் அதை பார்த்து ரொம்ப நேரம் ஜூம் பண்ணி பாக்குறேன். அது பாக்குறேன், ஒருவேளை நீங்க தான் ஹீரோவா நடிச்சிருக்கீங்களோ அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இது பரவாயில்லையே. இல்ல ஸ்பேஸ் நீங்க தானே அது நினைச்சு பாக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வேற சொன்னாங்கல்ல, ஆர்ஜே விஷால் நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு யாரோ பேசியிருந்தாங்க. சரி ஒருவேளை இதுதானே அது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் பாக்குறேன். டிஃபரன்ஸா இருக்கு, நீங்களா இல்ல அவர் ஆட்டு. அதுக்கப்புறம் அது கீழே ஏதோ போட்டு நான் கேப்ஷன் ஏதோ இதுல படிச்சேன். அதுக்கப்புறம் அவர் வேற அவரு தான் போல இருக்கு. ஆமா, இங்க இதுல சொல்லிருந்தாங்க, ஆல்ரெடி ஸ்பேஸ்ல பேசியிருந்தாங்களா நீங்க நடிக்கிறீங்கன்னு. அநேகமா அதுதான் நினைச்சு நான் 2-3 தடவை பார்த்தேன் அதை. இல்ல தலைவா, அண்ணன் நம்மள மாதிரியே இருப்பாரு. அவர் அண்ணன், நம்ம இல்ல. ஸ்பேஸ் ஆன் பண்ணிட்டு இப்படி சைலண்டா இருக்கிறது நல்லா தான் இருக்குல்ல பர்னி. ரொம்ப சைலண்டா வரீங்களா? பயங்கரமா இருக்கு. மாவீரன் என்ன மாவீரன், நாயோட விளையாண்டு இருக்கீங்களா? ஸ்ட்ரீட் டாக்ஸ். யாரோ பேசுறீங்களா? எல்லாத்துலயும் அலைவரிசை வருது. யாரும் பேசலாமா? யாருமே பேசல. யாரும் பேசல, ஒரு நிமிஷம். பிரகாஷ் ப்ரோ ஆரம்பிச்சு சொல்லுங்க. பரணி உங்களை 5 நிமிஷம் கூப்பிட்டு இருக்கோம் பரணி. என்னாச்சு, ஒரு சின்ன கால் வந்துருச்சு, இப்பதான் வந்தேன். சொல்லுங்க சார். ஸ்டாரேஜ் தண்ணா உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பாருங்க ப்ரோ, நீங்க எல்லாம் போயிட்டீங்க. சொல்லுங்க என்னன்னு. அது எப்படி சொல்றது, வேணா விட்டுருங்க. பரவாயில்ல, கம்ப்ளைண்ட்னு ஆச்சு, பப்ளிக்னு ஆயிடுச்சு. சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் விஷால் ப்ரோ, அவர் கேட்டதை நீங்களே சொல்லுங்க ப்ரோ. என்னட்டுங்க பரணியை பத்தி இப்ப ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனார்ல, அதை பத்தி சொல்லுங்க. நினைச்சுக்க போறாரு, விடுங்க. இல்ல விஷால் சொல்லுங்க. நான் விஷால் நம்ம அப்படியே பாக்குறோம், சொல்லுங்க விஷால். வணக்கம். யாரு சுகுமார்? வணக்கம். இல்ல நான் ஜெயராஜ் பேசுறேன், ஸ்டார் அஜித் பேசுறேன். உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னாச்சு? அரசன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காருங்க. அதெல்லாம் படம் தியேட்டர்ல வர அன்னைக்கு தான் நான் நம்புவேன். இதையும் நம்புறதா இல்ல, ஆள விடுங்க. அப்படி இல்ல, இதுவும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு செய்தி தானே. இல்ல அண்ணே, என்னன்னா எல்லாருக்கும் படம் வந்துகிட்டு இருக்கு, இங்க ஷூட்டிங்கே சந்தோஷப்பட்டா என்னென்ன பண்றது? ஒரு மாதிரி வந்துருப்பா. அப்படிலாம் இல்ல. அவர் ஒரு அந்த ஒரு ஸ்டார்டிங் தானே. ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படம் அஸ்வத் மாரிமுத்து அது சொல்ல வேண்டியதில்ல. அவருக்கு 2 மாசம் போதும், அவர் அந்த படத்தை முடிச்சிருவாரு. அவர் ஏற்கனவே கன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டாரு, அடுத்த வருஷம் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்னு. அண்ணா, இந்த ஸ்பேஸ் வரலாற்றுலயே பாசிட்டிவா பேசுற ஒரே ஆள் நீங்க தானே. ஏன் விஷால் ப்ரோ, நாங்களா பாசிட்டிவா பேசுறது இல்லையா? நீங்க சிம்புவை பத்தி பாசிட்டிவா பேசிட்டாலும் பல்தான் என்ன பல்தான் போங்க.
ஆனா வந்தாரு போயிட்டாரு. தூக்குறாரு பரணி. இருக்காரு பல்தான் இருக்கேன் இருக்காரு. இருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்ல நான் ஸ்டார் அஜித்தும் தோரும் வந்தாங்க போயிட்டாங்க. ஆராதித் இருக்காரு, தோரும் இருக்காரு. மாவீரன் இருக்கிறாரு. சரி சொல்றீங்களா கெஸ்ஸிங்? விசால் நீங்க சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்? ஆனா இதுல நான் கொஞ்சம் எனக்கு நான் இப்பதான் வந்தேன். என்ன டாபிக்னு சொல்லுங்க. அவரு ரிசல்ட் எப்படி இருக்கும், எந்த வரிசையில இருக்கும்னு கேக்குறாரு. யார் யார் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவான்னு. எலெக்ஷனா? ஓகே ஓகே. ஆமா பல்தான் நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிங்க பல்தான். ஏங்க எனக்கு பெர்சன்டேஜ் எல்லாம் தெரியலங்க. நான் என்னோட ஆமா நான் பேசுனது கேட்டுச்சா? இல்ல அப்ப கேட்டுச்சு, அதுக்கப்புறம் எந்த பேசுனீங்கன்னே கேட்கல. அதானே நான் வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா மியூட்ல போயிருக்கேன். எனக்கு இந்த தேர்தல் இதெல்லாம் உறுதியா நடக்கும்னா நீங்க நினைக்கிற 5 முக்கியமான கணிப்புகள் கெஸ்ஸிங் மாறக்கூடாது, தோராயமாவும் சொல்லக்கூடாது, எக்ஸாக்டா சொல்லணும். 5க்கு 5 மேட்ச் ஆகணும். அப்படின்னா எங்க குலத்திலகம் மதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சொல்லுவாரு. அவருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. கீழே இருக்கு. அவர் சொல்லுவாருங்க. அவர் பாயிண்ட்டுக்கு அவர் நீங்க பாயிண்ட் 5 பாயிண்ட் சொன்னீங்கன்னா 5 பாயிண்ட்ல உங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். அவர் சொன்னாரு அவருக்கு கிடைக்கும். யார் சொல்றீங்க ஆனா கரெக்டா சொல்லுங்கன்னு உங்களை சொல்றேன். ஓகே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வின் பண்ணுவாங்க ப்ரோ. அது ஃபர்ஸ்ட். எதிர்கட்சியா வந்து ஏடிஎம்கே இருக்கும். அண்ட் தென் இந்த இது சொல்லுவாங்களா, அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஒரு 1% எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ மினிமம் 50 to 20க்குள்ள டிவிக்கே வந்துடும். ஸோ அது வந்து அந்த இடத்துக்கு வந்துடும். அண்ணா எங்க நின்னாலும் அண்ணா ஜெயிச்சிருவாரு. 5வதா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. இது 5வது. ஆல்மோஸ்ட் 4க்கு 4 வாங்கிட்டு 5வது கரெக்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஆப்படுத்திட்டு போயிட்டீங்க. அது இப்போதைக்கு பிரிய மாட்டாங்க. ஏடிஎம்கே வந்து அது ஒரு வேலை வேற ஒரு வேலை நடக்கும். அது வேற ஒரு வேர்டு சொன்னீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். மாத்தி சொல்லிட்டீங்க. போங்க, ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட் ரைட். ஆனா அதிகப்படியான பாயிண்ட்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற காரணத்தினால உங்களை இது வச்சுப்போம். நீங்க அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க, எழுதி வச்சுக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க மெயினா ரிசல்ட் அன்னைக்கு அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். யார் சொல்றீங்க? யாருக்கு அதிகமா 1000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு விருப்பப்பட்டது என்ன வேணா வாங்கிக்கலாம். அல்ல 1000 ரூபாய் கிஃப்ட் வச்சராவும் வாங்கிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஆனா எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். பார்ப்போம். மத்தவங்க சூப்பர். அடுத்து மாவீரன் சொல்லுங்க. சுகன் ப்ரோ. மதன் வந்துட்டார். மதன் கமான் மதன். தத்தை 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 அட அத்தைக்கில்ல வித்தை கமான். ஏங்க யாராவது பேசுறீங்களா? யாரும் பேசல விஷால் தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு இது அண்ணா இல்லண்ணா, எனக்கு இது சரி எனக்கு ஒன்றும் செட் ஆகாதுண்ணா. நமக்கு இது தெரியாதுண்ணா இதை பத்தி விளாவரியா. அதனால இது மட்டும் எனக்கு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் பேசிட்டே நான் சொல்றேன். விஷால் ப்ரோ எனக்கு புரியல. அதாவது உங்களைய வந்து ஃபியூச்சர்ல டைம் டிராவல் பண்ணி போய் ஏதாவது சொல்லிட்டா உங்களோட கருத்துப்படி தானே கேக்குறாங்க. இல்ல பல்தான், இந்த 2026 ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கு. இதுதான் நடக்கும் அப்படின்னு என்னால கான்கிரீட்டா எனக்கு தெரியல. இப்ப நீங்க போன வருஷம் கேட்டிருந்தீங்கன்னா நான் கன்ஃபார்மா சொல்லியிருப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப கான்கிரீட்டா சொல்ல தெரியல. மேபி வின்னிங் டிஎம்கே வின் பண்ணிடும்ன்றது ஓரளவுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தெல்லாம் என்ன நடக்கும்ன்றது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை சீரியஸா. நான் சொல்றேன் ப்ரோ. என்னோட கெஸ்ஸிங் இதுதான் ப்ரோ. சொல்லுங்க சுமன், சொல்லுங்க கமான். சொல்லுங்க. ஆப்வியஸ்லி ஜெயிச்சிரும் ப்ரோ. ஏடிஎம்கே தான் ஆப்போசிஷன் பார்ட்டி. டிஎம்கே வந்து என்னன்னா அரௌண்ட் ஒரு 135 சீட்ஸ் வந்து என்னன்னா கெயின் பண்ணுவாங்க. இவங்க ஒரு 80 இல்லை 85 வந்து என்னன்னா கெயின் பண்ணுவாங்க ஏடிஎம்கே. டிவிக்கே ஒரே ஒரு சீட் மட்டும் தான் வின் பண்ண போது, மற்ற எல்லாமே வந்து என்னன்னா கண்டிப்பாக லூஸ் தான். என்டிகே டெபாசிட் தான் எல்லா இடத்துலையுமே. மேக்ஸிமம் 8% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்டிகே. 5th வந்து என்னன்னா ஐயோ ஒரு பாயிண்ட் யோசிச்சு வச்சிருந்தானே ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. வெயிட் பண்றோம் சார். கமான். பிஜேபி 4 சீட்டு ப்ரோ. 4 சீட்டா? அடேங்கப்பா சுகன். என்னோட கெஸ்ட் தான் இது. ஆக்சுவலா 4 இடம் இல்ல ஓகே இல்ல எல்லாமே கெஸ் தான். யாரும் இல்ல. சரி ஒரு 4 எடுப்பாங்க. பிஜேபி 4 சீட் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு.
சரி ரைட் ஓகே. ஒரு ரிசல்ட் அன்னைக்கு மேட்ச் பண்ணி பார்ப்போம். மதன் நீங்க சொல்லுங்க மதன். கேள்வி என்னன்னு மட்டும் திரும்ப கேட்டுறாதீங்க. ஒவ்வொரு வீட்டுல சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி ஆயிருது. அதுக்கு ஒரு 1 hour ஆகுது மதன், அதனால நீங்க டைரக்டா பதிலுக்கு போயிடுங்க. அவரு அண்ணா கனெக்டிங்ல போயிட்டாரு. நமக்கு இந்த பொலிட்டிக்கலா பேசுறப்ப ஆதி அண்ணா வந்து இறங்குறாரு பாருங்க. சொல்லுங்க மாவீரன். டிஎம்கே தான் டிஎம்கே ஜெயிக்கும். செகண்ட் பிளேஸ்ல ஏடிஎம்கே. நான் இவ்வளோ நாள் என்ன நினைச்சேன்னா அப்ப போச்சு கனெக்டிங்ல. பாய் பாய் கைஸ். ஏன் ஐயா கேக்குதியா பேசியா? ஏங்க மாவீரன் கேக்குது மாவீரன்? அவர் போய் 1.5 மணி நேரம் ஆகுது. இல்லையா, ஸ்பீக்கர்ல தானே காமிக்குது. அப்ப பேசிருப்பாரு. இல்ல அந்த பக் வெளில தூக்கி போடலாம் அந்த மாதிரி. ஆதி அண்ணா வந்துட்டீங்களா? அண்ணா இருக்கீங்களா? இருக்கேன்டா சொல்றா. அண்ணா பிரகாஷ் அண்ணா ஒரு கேள்வி கேட்டாருண்ணே. என்னன்னா இந்த 2026 தேர்தல் யார் யாரு என்னென்ன பர்சன்டேஜ்ல ஜெயிப்பாங்க அப்படின்றத நீங்க ஒரு 5 பாயிண்ட் கரெக்டா சொல்லணுமா? அதை எலெக்ஷன் அப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் ரொக்க பரிசு. இல்ல கேள்வி வந்து கரெக்ட் தான். ஆனா கேள்வி வந்து அந்த மாதிரி கேட்கல. ஏன்னா இந்த தேர்தல்ல உங்களோட கெஸ்ஸிங், டாப் 5 கெஸ்ஸிங், 5 முக்கியமான கெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். அதாவது உறுதியா இது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற 5 முக்கியமான கணிப்புகள் அதை சொல்லி கேட்டிருக்கோம். ரிசல்ட் அன்னைக்கு அதை அப்படியே மேட்ச் ஆகணும். இந்த துல்லியமா சொல்லி மேட்ச் ஆகணும் தவிர தோராயமா சொல்லி மேட்ச் ஆகக்கூடாது. துல்லியமா மேட்ச் ஆகிற மாதிரி 5 ஒப்பீனியன் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். 5 ப்ரெடிக்ஷன்ஸ் ரிகார்டிங் ரிசல்ட்ஸா? அதேதான். ப்ரெடிக்ஷன் தான். பெட்டிங் கட்டுவோம்ல, அந்த மாதிரி பெட் கட்டுறது கன்ஃபார்மா நடக்கும்ன்ற மாதிரி. பெட்டிங் நம்ம நடந்திருக்கோம்ல, கலந்திருக்கோம்ல, அதேதான். இப்ப டிஎம்கே திருப்பியும் ஆட்சிக்கு வரும் அந்த மாதிரியா? அது ஒண்ணு அந்த மாதிரி. ஏடிஎம்கே எதிர்கட்சி இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதே தான் சொல்றீங்களா? டிவிகே வந்து ஒரு 5-8%. எல்லாரும் 12, 13, 14 போயிட்டு இருக்காங்க. சுகன் எக்ஸாக்டா பயணி சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தோராயம்லாம் சொல்லக்கூடாது. 8% 0 சீட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த 4வது பாயிண்ட் 5வது 4 சொல்லிட்டாரு. அது என்கிட்டே நீ 5வது பாயிண்ட் அவர்கிட்ட திகிர்த்த வேணாம். அவர் 5வது பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்போம். ஓட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது? 5வது பதில இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. 500, 1000 இந்த ரேஞ்சில தான் இருக்குன்ற மாதிரி 2021 விட கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரிலேட்டிவ்லி. சரி ரைட், இதை வேணா பாயிண்ட் எடுத்துக்கலாம். 2021 ஓட்டு வித்தியாசத்தை விட இந்த முறை இந்த வாக்கு வித்தியாசங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டா எடுத்துக்குவோம். அடுத்தது மதன், நீங்க உங்க 3 தடவை ஸ்பீக்கர் வந்துருச்சு, திருப்பி தூக்கி போடுதா இல்ல பக்கான்னு தெரியல, நீங்க சொல்லிருங்க டக்குன்னு. பேசும்போதே தூக்கி வெளில வீசுறேன்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் டிஎம்கே திரும்ப ரிட்டைன் ஆகும். வந்து சீட் வந்து 180 பிளஸ் சீட் ஜெயிப்பாங்க. 1. 2வது இது ப்ரெடிக்ஷன் பிளஸ் வந்து நடக்கணும். 2ம் கலந்தே சொல்றேன். இவங்களுக்கு இல்ல ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்லுங்க. நம்ம ஆசை அப்புறமேட்டு நம்ம இன்னொரு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேசுவோம்ல. அது நம்ம ஆசை என்ன இது நடக்கணும் என்னோட பசங்க. ஏன்னா நான் வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, ஒவ்வொரு நாள் ஸ்பேஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாசிபிலிட்டி பேசாம இது நடந்திருக்கு, இது இந்த கட்சிக்கு பாசிட்டிவ், இது இந்த கட்சிக்கு நெகட்டிவ், இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமே அனலைஸ் மாதிரியே பேசலான் இருக்கு. அதனால நீங்க இப்போதைக்கு நம்ம வந்து ஆசையை விட்டுருவோம். என்ன ப்ரெடிக்ஷன் நம்ம கணிப்பு. ஏன்னா தனியா இது வந்து பந்தயம் மாதிரி. ஆனா இது வந்து அபிஷியலா இல்ல. ஜஸ்ட் நம்ம ஆசையை பந்தயமா நம்மளோட கணிப்பை கரெக்டா பந்தயமா கட்டுறோம். 5க்கு 5 எடுத்தா அது ஒரு 1000 ரூபாய்க்கு கிஃப்ட் வச்சிரும். கேட்கற பிரைஸோ இல்ல வேணா கொடுக்கலாம். ஒரு நம்ம ஸ்பேஸ் நின்றுருக்க ஜாலியா ஒரு யூடியூப் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு ஸ்பேஸ் இருங்க, நீ சொல்லிட்டீங்க. அப்புறமேட்டு மதன் தூக்கி போடுற மறந்துடுவோம். 180 பிளஸ் டிஎம் எப்படி இது 2 தனித்தனியா பாயிண்ட்ல கணக்கு வருமா இல்ல ஒரே பாயிண்ட்ல வருமா? ஒரே பாயிண்ட். டிஎம்கே 180. 2வது டிவிக்கு 20 ல இருந்து 25% வாங்குவாங்க. 2.
மூணாவது டிஎம்கேட ஓட் பர்சன்டேஜ் வந்து 2021 விட அவர் ஆல்ரெடி சொன்னார் பார்த்தீங்களா, 2020 ஆல்ரெடி வாங்கினதை விட ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகும். நாலாவது காங்கிரஸ் காங்கிரஸ் கொடுத்த 28 சீட்ல ஒரு 20 சீட்டுக்கு மேல தோப்பாங்க. அஞ்சாவது என்ன சொல்றது இருக்கு, அஞ்சாவது ஏடிஎம்கே எதிர்கட்சியா வரும். அவ்வளவுதான். இதுல ஒரு மார்க் பாயிண்ட் ஓகே. ஆனா இந்த ஒண்ணுல மட்டும் ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் திருத்திக்கங்க. டிவிக்கு வந்து 20ல இருந்து 25 நீங்க எக்ஸாக்டா ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒன்னு 20 சொல்லுங்க, இல்ல 25 சொல்லிருங்க. அது மாதிரி சொல்லுங்க. அந்த தோராயமா அந்த ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. 180 பிளஸ் சொன்னேன், 20 பிளஸ் வச்சுக்கோங்க. சொல்லாம ஏதாவது எக்ஸாக்டா சொல்லுங்க. இல்ல சீட்டு 180 பிளஸ் சொன்னேன். இல்ல சரி அதான் 180 பிளஸ் சொன்ன சீட்டுக்கு. அங்க நீங்க சொல்லல, எங்களுக்கு மட்டும் வந்துகிட்டு கரெக்டா அதையுமே சொல்லுங்க. அதையும் நான் 180 ரெண்டா திருத்தம் பண்ண டிஎம்கே என்ன 180 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை 180 பிளஸ்னே வரலாம். நான் 180 வச்சுக்கோங்க. 23 இப்படி நம்பர் நானா போச்சுக்கிறது. அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொன்னீங்க? இல்ல அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொன்னீங்க? அதான் ஈஸி பாயிண்ட். ஒரு மார்க் உறுதி ஏடிஎம்கே எதிர்கட்சி, ஒரு மார்க் உறுதி. எல்லாத்துக்கும் ரெண்டு மார்க். அஜித் பால் நீங்க என்ன அஞ்சாவது பாயிண்ட் மாத்தனீங்க? இப்ப சொல்லுங்க என்ன பாயிண்ட் என்ன சொன்னீங்க? அஞ்சாவது பாயிண்ட் வந்து பிஜேபி அவங்க அடிச்சுட்டு பிரிஞ்சிருவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் டைம் ஆகும்னு சொல்லிட்டீங்க. அதனால வந்து என்டிகே ஹெட் எங்க நின்னா தோத்துருவாரு. நமக்கு என்னன்னா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு உங்க கெஸ் பண்ணுவாங்க. நீங்க தேர்தல் என்னைக்கோ நடக்க போற சொல்லக்கூடாது. அதுக்கு தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நடக்கிறது. அப்ப என்டிகே ஹெட் எங்க நின்னாலும் தோத்துருவாரு, அவர் ஜெயிக்க மாட்டார். சரி ரைட். ஆனா மதன் சொன்னாலும் எனக்கு ஒன்னே ஒன்று அதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா வந்து காங்கிரஸ் வந்து 20 தொகுதிகளில் தோத்துருவாங்கன்னாரு. அது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பரவாயில்ல, சரி ரைட். அவர் எக்ஸாக்டா சொல்லிருக்காரு 20 தொகுதி 28 தொகுதிகள் இருக்காங்க. 20 தொகுதிக்கு மேல பிரகாஷ் ப்ரோ, அதுக்கு நீங்க தான் ஏதாவது பார்த்து கஷ்டப்பட்டு உழைங்க. பார்த்து ஏதாவது உழைக்கிறதுக்கு பண்ணி முடிச்சு அவங்களே உழைக்க மாட்டாங்க, பண்ணி முடிச்சு விட்டுருங்க. அவங்களே உழைக்க மாட்டாங்கிறப்ப நம்ம என்னத்த பண்றது? ஆனா ஒன்னே ஒண்ணுதான், சில பேர்த்துக்கு வந்து இந்த குழியை தோன்றதுக்கோ இல்ல எதுக்கோ வெளியாலாம் கூட்டு வர தேவை, அவங்களே தோண்டிக்குவாங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு அது அவங்களே வேலையை பார்த்துக்குவாங்க. வேலை பார்க்காம வேலை பார்த்துக்குவாங்க, அது தனி கதை. ஏன்னா காங்கிரஸ் 2014 தோத்ததுக்கு மிக 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 முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு வந்து ஒரு 5 காரணம் இருக்கா. டாப் 5ல வந்து காரணமே வந்து கேஸ் விலையேற்றம்னு சொல்லி போராட்டினது. அந்த எதிர்கட்சியா இருந்த அப்ப பிஜேபி வந்து என்ன பண்ணாங்க, ஸ்மிருதியா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை நடு ரோட்ல வச்சு அதுக்கு மேல மாலை போட்டு பூஜை பண்ணி அதுக்கு மேல வந்து அடுப்பு வச்சு சமைச்சு இப்படியே சமைக்கணும் போல இருக்கு. கேஸ் விலை 350 ரூபா வந்து 400 ரூபா ஆக்கிட்டாங்க, 50 ரூபா ஏத்திட்டாங்க, 50 ரூபா ஏத்திட்டாங்க, 400 ரூபா. ஒரிஜினல் கேஸ் விலை 200 ரூபா தான் தகும், 200 ரூபாய்க்கு தான் மக்களுக்கு கொடுக்கணும். இப்படி டபுளா இரட்டை மடங்கு வச்சு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு 400 ரூபாய்க்கு போச்சு. 400 ரூபாய்க்கு போனதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க. 350 ரூபாய் 400 ரூபா, 375 ரூபாய் 400 ரூபா போனதுக்கெல்லாம். இப்ப வந்து கேஸே கிடைக்காம மக்கள் வரிசையில் நின்று காங்கிரஸை காணா. கேஸ் விலை 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு, காங்கிரஸை காணா. அப்பெல்லாம் வந்து ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் ஏறிச்சு, இல்ல டீசல் வந்து 50 காசு உயர்ந்துச்சுன்னா 2 நாள் தொடர்ச்சியா உயர்ந்துச்சுன்னா லாரி லாரி சங்கங்கள் போராட்டம் நடத்திடும் பயங்கரமா. அது ஒரு பெரிய பேசு பொருளாகும். லாரி ஸ்ட்ரைக்குங்கிறனால ஒரு 4-5 வாரத்துக்கு வந்து 4-5 நாளைக்கு காய்கறி வராது, விலையேற்றம் வரும். அப்ப மக்கள்லாம் பயங்கரமா காங்கிரஸ் திட்டுவாங்க. லாரி மேல வந்து போராட்டம் வாங்குவாங்க, விவசாயிகள் என்னென்னமோ பண்ணுவாங்க, என்னென்னமோ நடக்கும். ஆனா இப்ப அவங்களையும் காணா, இவங்களையும் காணா. காங்கிரஸ் யோ என்னையா இது பாயிண்ட் வரட்டும் நினைச்சாலும் கூட பாயிண்ட்டுக்கு வந்துச்சா கூட பேசிடுவாரியா. நீனே 3 பேர்த்தோட மோசமான பாவியா இருக்கியா பாவி. எலெக்ஷன் அப்போ மட்டும் வெளியே வந்து ஓட் சோரின்னு பேசினா போதுமா? மத்த 5 வருஷத்துல 4.5 வருஷம் என்னதான் பண்ணுவீங்க அரசியலுங்கிறது தெரியல அளவுக்கு இருக்கு அவங்க அரசியல். என்னத்த அவங்கள வச்சுக்கிட்டு என்னத்த பண்றதுன்னு தெரியல. சரி ரைட்டு, அடுத்தது இவங்க இருக்க வரைக்கும் இந்த ஜென்மத்துல நம்ம உயிரோட இருக்கும்போது இந்த மத்திய அரசு மாறாது, காங்கிரஸ் இப்படியே இருந்துட்டு இருக்க வரைக்கும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க எதெல்லாம் வந்து சென்ட்ரலுக்கு சொல்றீங்களோ சேம் அதே வந்து நான் வந்து உங்களோட கருத்துல உடன்படுறேன். அதே இது ஸ்டேட்டுக்கு பொருந்துங்கிறது என்னோட கருத்து. இந்த எதிர்கட்சி வந்து இப்போ எந்த அளவுக்கு செயல்படணுமோ, எதிர்கட்சியும் எந்த அளவுக்கு செயல்படணுமோ அந்த அளவுக்கு செயல்படல. புதுசா வந்து ஓகே இதை நாங்க இது பண்ண போறோங்களோ அவங்களும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா எதிர்கட்சி எதுவுமே செயல்படாதுதான். சென்ட்ரலுக்கு எப்படி பிஜேபிக்கு ஒரு ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்கோ, என்ன நடந்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற என்ன ஒரு மனப்பான்மை இருக்கோ, சேம் அதே இது இப்ப என்ன நடந்தாலும் என்னப்பா ஆப்போசிட்ல இருக்க சரி டிஎம்கே வேண்டாம்
வேற யாரை சூஸ் பண்றது, இவங்களை கட்டாயம் சூஸ் பண்ணலாங்கிறதுக்கான அந்த ஒரு ஹோப்பை வந்து இன்னும் பில்ட் பண்றதுக்கு வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து தவறிட்டாங்க. அதுதான் இப்போ 2 பாயிண்ட் எல்லாத்துக்கும் ஈஸியா வருது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னா அதுக்கு மெயின் காரணமே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இதுக்கானதுல இப்போ இந்த 5 வருஷம் பீரியட் இப்போ இது ஆட்சி மாற்றத்துக்கான ஆட்சியா அப்படின்னு கேட்டா ஆமா, உறுதியா ஆட்சி மாறுறதுக்கான ஆட்சி தான். ஆனா ஆப்போசிட் இருக்கிறவங்க அதுக்காக ஒர்க் பண்ணாங்களா, இது பண்ணாங்களா, அதுக்கான டிசர்வ்டான ஆளா இருக்காங்களா, அதுக்கான எல்லாம் இது இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் பீரியட் கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து பிஜேபிக்கு வந்து தேர்ட் டைம் வர்ற வரைக்கும் இருந்ததுக்கு காரணம் தான். அது தேர்ட் டைம் தான் ஏதோ இவர் பாத யாத்திரை அது இதெல்லாம் எல்லாம் போய் அவரோட மெஜாரிட்டியை புரூட்டல் மெஜாரிட்டியில இருந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த அளவுக்கு ஏதோ கடைசிக்கு ஏதோ ராகுல் காந்தி ஏதோ ஒரு வேலை பார்த்தாரு. அதுவும் இல்லைன்னா அவங்க சொன்ன மாதிரி 400 ஆப்கோ பார் 400 பாரா அதுதான் நடந்திருக்கும். பாப்பா நீ அடுத்து 2029 400 பார் அதுதான் நடந்திருக்கும். சரி பாப்பா. எனக்கு என்னோட ஒரே எண்ணம் வந்து எப்பயுமே எதிர்கட்சிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நமக்கு மக்களுக்கு நல்லது. எதிர்கட்சி எவ்வளவுக்கு எவ்வளவு வீக்கா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களுக்கு இந்த பாயிண்ட் உண்மைதான். நான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது முதல்ல சந்தோஷப்பட்டு அதுதான். ஏன்னா வந்து ஏடிஎம்கேங்கிறது வந்து இவ்வளவு வீக்கா இருக்கு. அப்போ வந்து ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா நமக்கு நல்ல இதுதானே. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்தா அதை வந்து நமக்கு பயங்கரமா இருக்கும். முதல்ல சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏன்னா என்னைக்குமே வந்து அது ஒரு கட்சி மட்டும் ஆட்சி முறைங்கிறது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. அது வந்து பல வகையில் ஆபத்து. மன்னராட்சி மாதிரி கொண்டு வரது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு திமிரை கொண்டு வந்து கொடுக்கும். என்ன பண்ணாலும் நம்மளால எதை பண்ண முடியும்னு சொல்லி எல்லாத்துக்கும் திமிரை கொடுக்கும். அது எப்பேற்பட்ட, அதாவது நீங்க நல்லவன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல கெட்டவன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்பேற்பட்டவனுக்கு திரும்ப திரும்ப ஆட்சியில் உட்காந்து அது கண்டிப்பா திமிரை கொடுக்கும். அது கெட்ட வழி தான் கொண்டு போவோம். கண்டிப்பா இப்ப 10 வருஷம் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு கெட்ட, ஏன்னா நீங்க மேல இருக்கவங்க மட்டுமே ஆட்சி கிடையாது. நம்ம அவங்கள தாண்டி ஒரு ஆட்கள், அவங்கள தாண்டி எம்எல்ஏ, இவங்க எம்எல்ஏ தாண்டி மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலர் தாண்டி வட்ட செயலாளர், வட்ட செயலர் தாண்டி அதுல உள்ளவன் இவன் சம்பாதிக்கிறது அவன் சம்பாதிக்கிறது எல்லாருமே போகும். அதுக்கு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ என்னெல்லாம் ஸ்ட்ராங்கா பண்ணிச்சோ அதை திமுக எதிர்கட்சியா இருக்கவங்க பண்ணணும். ஜஸ்ட் வந்து திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லாம அரசியல் ரீதியா அரசியல் போராட்டங்கள் நிறைய பண்ணி அரசுக்கு குறைகளை சுட்டிக்காட்டி, நிறைய குறைகளை சுட்டிக்காட்டி, மெயின் விஷயமே அதுதான். நிறைய குறைகளை பயங்கரமா சுட்டிக்காட்டி அது பண்ணணும். எப்பவுமே எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனால உண்மையான மக்களுக்கு நல்லது. அது வேணா 100% உண்மை. என்னைக்கு ஒரு மாநிலத்திற்கோ இல்ல ஒரு நாட்டிற்கோ எதிர்கட்சி ரொம்ப ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. விஜய் வந்தப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ ஹாப்பியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இப்ப அதே ஹாப்பி இருக்கா உங்களுக்கு? அதான் சொல்றேன், எதிர்கட்சியா அவங்க வந்து இன்ன வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. ஏன்னா திமுக எதிர்ப்பு மட்டுமே வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அரசியல் நீங்க அரசியல் பண்ணணும், நல்லா கல அரசியல் பண்ணணும். காரணம் சொல்ல முடியாது. நீங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆதவர்ஜினா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல போய் பேசுறாரு. ஒரு உதாரணம் சொல்றேன். அது அவருக்கு இன்னொரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் சொன்னார், அதை விட்டுருவோம். ஆனா அவரோட விமர்சனம் ஒண்ணு இருக்குல்ல, இப்ப அடுத்த கட்ட ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த அடுத்த கட்ட ஆட்களை சரி பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணவே இல்லை நிறைய விஷயங்களை. இப்ப வந்து ஒரு மூலையில இருக்க ஏதோ ஒரு தெரியாத ஒரு நபர் வந்து அரசியல் மேடையில வந்து பேசுறாரு, அவர் நம்ம கண்டிக்க தேவையில்ல. ஒரு மாவட்ட செயலர் யாரோ ஒருத்தர் பேசுறாரு, எங்களுக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் ஓட்டு தேவையில்ல, விஜய் ரசிகர்கள் ஓட்டு சாரி அஜித் ரசிகர்கள் ஓட்டு தேவையில்ல, சூர்யா ரசிகர்கள் ஓட்டு தேவையில்லை, அவர் நம்ம கண்டுக்க போறது கிடையாது. ஏன்னா அவர் எப்பயோ ஒரு ஆளு ஏதோ ஒரு உறுப்பினர் எங்கேயோ போற ஆளு, அவர் தேவையில்லை. ஆனா அந்த பெலிக்ஸ்னு ஒருத்தர் வந்து போன வாரம் வந்து ரேஸுக்கு போன வச்சு கிண்டல் பண்ணி ஸ்டேஜில் வச்சு பேசிட்டு இருந்தாரா, அது கொஞ்சம் 3ஆம் நபர் போயிட்டு வர இப்பதான் கட்சி வச்சிருக்க ஒரு ஊடகத்துல இருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து இதெல்லாம் கான்ட்ரவர்சியா பேசிதான் அவரோட நிலைப்பாடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு கட்சிக்கு கழக துணை மாலான் மேல ஒரு போஸ்டிங் இருக்கு ஆதவர்ஜி. அன்னைக்கு ரஜினியை போய் அம்பளுத்து இருக்கிறாருல. இப்ப நீங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்கப்ப பவன் கல்யாண உதாரணம் எடுத்துக்கணும். பவன் கல்யாண அவர் பண்ணாத அரசியல் கிடையாது. சினிமால அவர் பயங்கரமா எல்லாத்து கூட சண்டை போட்டுக்க, ரசிகர்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணுவோம். ஆனா பவன் கல்யாண் அரசியலுக்கு வந்த உடனே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எவனோ ஒரு சின்னதா போஸ்ட் கூட இல்லைங்க, ஒரு ஸ்டில்ல தூக்கிட்டு வந்தாலே அங்க தூக்கிட்டு வந்திருக்க ஸ்டில் தூக்கிட்டு வந்திருக்க மகேஷ் பாபு ரசிகர்களுக்கு நன்றி, இங்க தூக்கிட்டு வந்திருக்க ராம் சரண் ரசிகர்களுக்கு நன்றி, சிரஞ்சீவி ரசிகர்களுக்கு நன்றி, என் கூட்டத்துக்கு வந்திருக்க பாலையா ரசிகர்களுக்கு நன்றி, இவர்கள் நன்றி, அவர்கள் நன்றி, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு எல்லாம் பயங்கரமா பண்ணணும். கடைசியில அங்க சூர்யா ரசிகர்கள் ஒருத்தர் பேனர் வச்சிருந்தாரு, சூர்யா ரசிகர்களுக்கு நன்றினாரு. சூர்யா அதர் ஸ்டேட், ஆனா அவர் ஓட்டா பாக்குறாங்க. ஓப்பனா ஒண்ணு சொன்னாரு, மகேஷ் பாபுவும் பிரபாஸ் என்னை விட மார்க்கெட் அதிகம், அவங்கதான் என்னை விட பெருசுன்னு ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. இல்ல நம்ம என்னன்னா அவரு அந்த மாவட்ட ஒரு சின்ன அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் எல்லாம் எல்லாமே வந்து அப்படி எல்லாத்தையும் ஒரு நுணுக்கமா ஒவ்வொரு ஓட்டும் அரசியல்ல முக்கியம். கொஞ்சம் இடைச்சல்களுக்காக நான் பேசுறது கொஞ்சம் மன்னிக்கணும். பேசலாமா? பேசுங்க. என் பேர் ஆந்தயகுமார்னு பேருங்க. நான் வந்துட்டு ஜூடியருடன் அந்த குமுதம், சன் டிவி இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இப்போ எனக்கு வயசு 63.
இப்ப இருக்கிற அந்த பேசுறவங்களுடைய வ- வளர்ச்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் நின்றுதான் இருக்கலாம். ஆனா என் பார்வையா வந்துட்டு என்ன, இப்ப சினி டாக்குன்னு போட்டு சினிமா அப்டேட்னு போட்டிருக்கீங்க. இதுல விஜயை பற்றி பேசுறதுக்கு மட்டும் தான் போட்டீங்களா, இல்ல ஏதாவது கொஞ்சம் வேற கொஞ்சம் ஏன்னா எனக்கு விஜயும் நான் தனிப்பட்ட மட்டும் பார்த்துருக்கேன். விஜய் எடுத்துட்டு ஒரு 6-7 பேட்டி எடுத்திருக்கேன், நேரடியா பேட்டி எடுத்திருக்கேங்கிற பேர்ல வந்துட்டு அதை பத்தி இன்னொரு தகவலும் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அது இல்ல அது என்னன்னா குழப்பம் என்னன்னா, சினிமா அப்டேட் தான் பேசுவோம் டெய்லியும். சரி சினி டாக்னு போட்டு சினிமா அப்டேட்ஸ் தான் இப்ப 1.5-2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். மன்னிக்கணும். ஓகே இப்ப படமே இல்ல படம் வாரமும் படம் இல்ல, இந்த வாரமும் படம் இல்ல, டோட்டல் ட்ரை பேசுறதுக்கு டாபிக்கே இல்லாம போகுது. அதுதான் அது சின்ன சின்ன படம் தெரியாத படம். இப்ப நீங்க நம்ம குரூப்ல உங்களை பாத்துக்க நிறைய நமக்கு தெரியும், குரூப்ல எல்லாம் தெரியும். என்ன உங்களுக்கு தெரியாது, என்ன உங்களை எனக்கு தெரியும், தெரியும் எனக்கு தெரியும். எல்லா குரூப்லயும் நீங்க இருக்க எல்லாத்துலயுமே நான் இருப்பேன். உங்களுக்கு தெரியாது. ரொம்ப கம்பீரா தம்பி, டெய்லி என்னை கூப்பிடுங்க சாட்ல கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் வரவழைங்க, நானும் கொஞ்சம் புறப்படுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு பிளாட்ஃபார்ம் கொடுங்க. சரி ரைட் ஓகே, ஒன்னும் பிரச்சனை. இப்ப என்னன்னா சினிமா அப்டேட் இல்ல, நமக்கு பேசுறதுக்கு டாபிக் இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம கள நிலவரங்களை பேசிக்கிறது, அப்பப்ப பேசிக்கிறது. அது போக நம்ம போன மாசமே சொல்லிட்டோம், அரசியல் சீசன்ல இப்ப நம்ம எந்த சீசனுக்கோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், இல்லைன்னா நம்மளுக்கு காணா போயிடும். முதல் விஷயமே அதுதான். அப்ப நம்ம இந்த சீசன் அரசியல் சீசன்ங்கிறப்ப நம்ம ஜஸ்ட் சினிமா மட்டுமே பேசிட்டு கடந்து போயிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு டாபிக் அதுதான். ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சுன்னா ஐபிஎல் பத்தி பேசுவோம், பிக் பாஸ் ஆரம்பிச்சுன்னா பிக் பாஸ் பத்தி பேசுவோம். நம்ம ஆனா மெயின் வந்து டைட்டில் வந்து நம்ம இந்த ஸ்பேஸுக்கான டைட்டில் சினி டாக் அப்படிங்கிறது பதிவாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஆமா, அதனால இது அப்படியே பரவாயில்ல இப்படியே பேசுவோம் தான் பேசுறது. இன்னைக்கு அது கேள்வி அரசியல் கேள்விகளா போவோம் அப்படின்னா டாபிக் இல்ல, சினிமா இல்ல. அடுத்த வாரம் தான் துரந்தர் யூத் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் அப்படிங்கிறப்ப அடுத்த வாரம் அதுல கண்டென்ட் ஜாலியா சினிமா கண்டென்ட் நிறைய ஓடும். ஆனா இப்ப நம்ம கண்டென்ட் கம்மி வறட்சி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்பேஸை நம்ம பரபரப்பா ஜாலியா வச்சுக்கணும். நம்ம டைம் பாஸ்னா அது கரெக்டா போட்டு 2 மணி நேரம் டெய்லியும் பேசுறோம் அப்படின்னா அந்த 2 மணி நேரத்துல நம்ம சுறுசுறுப்பா வச்சுக்கோம்ல, அதுக்காக இந்த டாபிக் எடுத்து பேசணும். நீங்களும் சொல்லுங்க உங்களோட கருத்து, உங்களோட கொஞ்சம் ஒரு அபிப்பிராயத்தை தெரிஞ்சிருக்கா கேட்டேன். கொஞ்சம் மத்தவங்க பேசட்டும், கொஞ்சம் நான் கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் அப்டேட் பண்றேன். ஓகே 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 ஓகே. சரி மத்தவங்க சொல்லுங்க, என்ன பேசிட்டு இருந்தேன் கடைசியா? பவன் கல்யாணம் பத்தி பேசிட்டு இருந்தேன்னா, ஆமா பவன் கல்யாணம் அப்படி இருந்தாரு. இப்ப இது வந்து இருக்கு, இன்னும் வந்து எதிர்கட்சியா இவங்க நிறைய ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் செய்யும் போது இன்னும் எப்பவுமே இப்பதான் புதுசா ஆரம்பிச்சாங்க, போக 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 அது வந்துடும். அது பழக்கம் தான். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சோடனே எலெக்ஷன் கத்துத்தரப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அனுபவங்கிறது ஒரு பாடம். அந்த பாடம் கத்துத்தர மாதிரி எதுவுமே கத்துத்தர, அப்ப அதுல இருந்து நிறைய பேர் நிறைய கற்பனைகள் கிடைக்கும். அதன் மூலமா நிறைய அந்த நிறை குறைகள் அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் எப்படி பண்றதுங்கிறத உங்களுக்கு கிளியரா ஒரு ரூட் கிடைச்சிடும். வேற என்னமோ பேச வந்தேன், ஆனா என்ன பேச வந்து மறந்துட்டேன். அத போவோம். ஒரே ஒரு கேள்வி, இப்ப மீடியாஸ் இருக்குல்ல, மீடியா வந்து நேர்மையா நடந்துக்குதா? ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு தானே எடுக்குது எல்லா மீடியாவுமே. அப்புறம் எப்படி இப்ப எதிர்கட்சி பண்றதெல்லாம் இது பண்ண முடியும்? மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே கண்ட்ரோல்ல தான் இருக்கு 100%. அதனால எதிர்கட்சி என்ன பண்ணாலுமே ஒன்றும் பண்ண முடியல. அந்த மீடியாலே இருக்கிறவர் தான் அவரு, இப்ப ரிப்போர்ட்டர், பல வருஷம் ரிப்போர்ட்டர் அவரு இதுக்கான பதில் ஏதாவது வச்சிருக்கிறாங்க கேட்போம். ஒத்துக்கிடுறேன். நானும் மீடியாவில் வந்து 45 வருஷம் ஆச்சு எனக்கு. ஆக்சுவலா இதாக கொஞ்சம் கணக்கு ஓரிரு வருஷங்கள் கம்மியா இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனா எதை எடுத்தாலும் சரி வேசி உடைய ஊடகம் அந்த மாதிரி ஏதோ சொல்றதெல்லாம் மிக தவறான ஒரு வார்த்தை பிரயோகம். இப்ப ஊடகங்களும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியிருக்காங்கிறது உண்மைதான். அதாவது பென் டீமோ வந்துட்டு ஈவன் விஜய் குரூப்லயே கூட வந்துட்டு சில ஊடகங்களும் என்னையே கொஞ்சம் சார் கொஞ்சம் பார்த்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே என் குரூப்லயோ அல்லது நான் சொல்றதோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விசைன்னு ஒரு வார்த்தையை தான் பிரயோகிப்பேன். ஏன்னா அந்த பேர் தான் ஒரு கட்சி பேர்லாம் வாங்கியிருக்காரு, அந்த பேரை பிரயோகிப்பேன். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் அவரை ஜோசப் விசைன்னு சொல்றீங்க அப்படின்னு. அந்த பேரை தானே கட்சி வாங்கியிருக்காரு, கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக நான் பல நேரங்களில் வந்துட்டு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என் குரூப்ல மட்டும்தான் அந்த பேர் ஜோசப் விசைங்கிற பேரே வரும். இது விலைக்கு வாங்குறாங்க வாங்கலாங்கிறது வேற. இப்போ எந்த பத்திரிகை நிறுவனமும் அந்த பத்திரிகை நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. வேலை பார்க்குறவங்களுக்கும் முதலாளிகளோட இன்வெஸ்ட் பண்ண முதலாளிகளுக்கும் நடத்துகிற பத்திரிகைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா வேற பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா, இந்த என்ன சொல்றது இந்த கையிலேயே வந்துட்டு பொம்மை ஆட்டுவாங்களே, அது மாதிரியான ஊடக உலகம் தான் இயங்கிட்டு இருக்கு.
இதை நம்பி நீங்க அதை மட்டுமே கெட்ட வார்த்தையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரசிகர்களுக்கு பேர்ல நீங்க எவ்வளவு பேர் கெட்டவங்க இருக்கீங்க, மக்களிடையே எத்தனை பேர் கெட்டவங்க இருக்கீங்க, நடப்பாதையில் நடக்கிறவங்க எத்தனை பேர் கெட்டவங்க இருக்கீங்க. அது மாதிரி நிறைய இது இருக்கு. ஆனா ஊடகங்களை மட்டும் வந்துட்டு ஏதாவது பண்ணா இதெல்லாம் இதை தட்டி கேட்க ஊடகவாசிகள் இல்லையா, இவங்களுக்கு ஏதோ தப்பா பேசுறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அவமானம் இருக்கு. நான் இப்ப என் பையனை வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கேன். நான் என் பத்திரிகைக்காரன் பையன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கம்பீரம் இருக்கு, இன்னமும் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள ஊடகவாசிகளோ பத்திரிகையாளர்களோ ஃபீல்டுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய தகுதியோ அல்லது உணர்வோ இழந்துட்டாங்க. இவர் தம்பி பேசுன மாதிரி விஜயை கூட பார்த்த ஒரு பெரிய நார்த் இந்தியா ரிப்போர்ட்டர்ஸ் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு ஏதோ போட்ட மாதிரி அவரை பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே விஜய்கிட்ட நான் ஒரு 3 பேட்டி குமுதத்தில் எடுத்திருக்கேன், விகடனில் 2 பேட்டி எடுத்திருக்கேன். ஆனால் எல்லா பேட்டியும் ஆனால் அப்போ இருந்த ஒரு பிஆர்ஓ வந்துட்டு இப்போ டிஎம்கேல இருக்காரு, கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கண்ணான்னு சொல்லி நானே கேள்வி எழுதி நானே பதில் ரெடி பண்ணிட்டு நான் போயிருக்கேன். சில அந்த பதில் படித்து காமிக்கும் போது ஏன்னா இந்த பதில் கொஞ்சம் சிரமமாயிரம் தப்பாயிரம் அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதை மாற்றி ஏன்னா எனக்கும் கிரெடிட் வேணும் எங்கள் ஆஃபீஸில். அப்போ இருந்து இன்னைக்கு கடைசி வரைக்கும் நான் விடலையோ கும்பத்துலையோ இருக்கும்போது என் மாச சம்பளமே 20,000 தாண்டல. ஆனால் இப்போ ஊடகவாசிகள் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் சொல்கிற அதான் நீங்கள் ஊடகவாசிகள் நம்புற எல்லாருக்கும் மினிமம் சம்பளம் 1 லட்சம் ரூபா. நான் இன்னைக்கு 45 வருஷம் உங்களுக்கு பெருமையாக சொல்கிறேன்னா சிறுமையாக சொல்கிறேன்னு தெரியாது. இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்கள் சொல்கிற தம்பி சொன்ன மாதிரி பல ஊடகங்கள் இருந்துக்கிட்டு நான் ஏறிப்ப காமிச்சுக்கிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வர என் மனைவியோ நான் வந்துட்டு ஒரு பையனையோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டம். நான் அசிங்கப்படவும் கூடாது இல்லையா, இதுக்கு மேலே நான் ஐயா எனக்கு தர்மம் கேட்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி என் கால் ஆட்டிகிட்டே இருக்கேன், புரியுதுங்களா. ஒவ்வொரு செய்தி போடும்போது என் கால் ஆட்டுறேன், அது மாதிரி தான். ஆனால் காலாட்டுற செய்திகள் எதுவுமே தப்பாக இருந்திருக்காது. அது மாதிரி நிறைய அதாவது ஊடகவாசிகளை கொஞ்சம் குறை சொல்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நான் உங்க கூட சேர்ந்து பயணிக்கிறது கொஞ்சம் நல்ல நல்ல நண்பர்களா இருக்கீங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நன்றி. ஓகே, ஒரு அனுபவஸ்தரா அவர் வந்து அவருடைய இதை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நான் இங்க ட்விட்டர்ல வந்து அவங்க யூஸ் பண்ற வேர்டிங்ஸ் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து இது சிலர் உண்மையாலுமே பர்சனலா அவங்க வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த தவறான அது நம்ம இங்க ஸ்பேஸ்ல நம்ம ஸ்பேஸ்ல யாரும் அதை பண்ணி யூஸ் பண்ண போறது கிடையாது. ஆக்சுவலா ட்விட்டர்ல அது நிறைய சோர்ஸ்ல பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதை நமக்கு வந்து பர்சனலா எடுத்துக்க வேணாம். ஓகே, அடுத்தது தரணி, உங்க கருத்து ஏதாவது சொல்ற விரும்புறீங்களா? இல்ல நான் எதுவும் சொல்லல. இது அஞ்சு ப்ரெடிக்ஷன்ஸ் இல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு எனக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாதுன்றதுனால நான் தவிர்த்துடுறேன். நான் சொல்லட்டுமா? சரி, சொல்லுங்க ப்ரோ. சொல்லிருங்க. டிஎம்கே கண்டிப்பா வின் பண்ணணும்னா 100% டிஎம்கே தான் ஆளுங்கட்சி 2026ல. ஏடிஎம்கே எதிர்கட்சி. ஏடிஎம்கே கொங்கு மண்டலத்தை விட அதிகமா வட தமிழகத்துல அதிகமா ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 1 இயர் பிளஸ் அந்த போட்டு இவங்களுக்கு ஏடிஎம்கே போகும். செந்தில் பாலாஜியும் நம்ம சபாநாயகர் அப்பாவும் தோக்குறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. என்னோட கணிப்பு செந்தில் பாலாஜி தோக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு கணக்கீடுன்னு பார்க்கும்போது நிஜமே ஒரு காமனான ஒரு அதாவது நான் வந்துட்டு அந்த என்ன 45 வருஷம் மறந்துனுங்க. நான் காமனா டிஎம்கேனால வந்துட்டு அதை ஸ்டாலின் கவர்மெண்ட் 5 வருஷத்துனால வந்துட்டு எந்த பெனிஃபிட் மக்களுக்கு எதுவும் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. அதனால எல்லாரும் எதிர்ப்பாலும் விரக்தியாக தான் இருக்காங்க. அது மாதிரி எடப்பாடி கடைசி கிடைச்ச 4 வருஷத்தை தக்க வச்ச மாதிரியான அந்த மனநிலை இப்ப அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் இன்னொரு மிராசார் மாதிரியா இருக்காருங்கிற ஒரு மனநிலை இருக்கு. 2 3வது விஜய் வந்துட்டு விக்ரமன் படம் மாதிரியே வந்துட்டு ஒரு சாங்கை போட்டாச்சுன்னா உடனே வந்துட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோடனே வந்துட்டு அதாவது இவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. விக்ரமன் படம் மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண நைட்டு வந்துட்டு
எல்லாருமே வந்துட்டு வித்ரா பண்றாங்க. அதாவது நான் ஸ்டாலின் வந்து நான் எலெக்ஷன் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், எடப்பாடி நான் அதிமுக தேர்தலிருந்து விலகிறது அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இவரை எல்லாருமே சேர்ந்து தோளில் தூக்கி விட்டாச்சு கோட்டையில் உட்கார வைக்கிறாங்கன்னு ஒரு ஒரு கற்பனையில் இருக்காரு. இதுதான் நான் நினைக்கிற மித்து. என்ன சொல்றது, இது மீதி யாரில் மீதி சீமானோ மற்ற குரூப்போ அது கணக்கில் வராது. இப்ப இருக்கிற போட்டிங்கிறது சொல்லப்போனா யாரு ஆரம்பத்துல இவர் தப்பா பண்ணார். யார் விஜய், சாரி ஜோசப் விஜய். அதிமுகங்கிற கட்சியை கன்சிடரே பண்ணல. எனக்கும் திமுக தான் போட்டிங்கிறது அது பெரிய பலவீனம். அது நோக்கமே அவர் இந்த இது அதுக்கு என்ன காரணம்னா வந்துட்டு எடப்பாடிட்ட அவர் ஏதோ பேசுறாருங்கிறதும் ஒரு எடப்பாடிகிட்ட வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு நீங்க 2 வருஷம் நான் 2 வருஷம்னு சொல்லிட்டு சொன்னாருங்கிறதுனால வந்துட்டு எடப்பாடி ரொம்ப கோவப்பட்டுதான் பிஜேபி சார் சைன் பண்ணாருங்கிறதா தகவல் உண்டு. அது என்னோட இயலாமை, நான் ஃபீல்டு ஒர்க்கில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதாவது பண்ணதுக்கு எனக்கு சரியான டீம்னு அமையலை. அதனால இதெல்லாம் கிடைச்ச தகவல். ஆனால் அது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி போனோடனே வந்துட்டு தோல்வி அடைஞ்சதுக்கு வெறும் 500-600 ஓட்டுகளில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே பிஜேபியோட அலைன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துது தான். ஆனால் அந்த இடம் துணிச்சலாக பண்ணியிருக்காருன்னா ஸ்டாலின் மேல உள்ள அதிருப்தியோட ஒரு நம்பிக்கை தான். அதனால ஸ்டாலின் 200% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நானே பர்சனலாக சொல்ல முடியல. எனக்கு ஒரு சின்ன உதவி கேட்கறது கூட நான் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு சர்க்கிள் இல்லை. ஏன்னா பல பேரும் எனக்கு நல்ல தொடர்பு உண்டு. என் குரூப்ல வந்துட்டு ஏகப்பட்ட எம்பிகள் உண்டு. கனிமொழி யாரு கலைஞரோட பொண்ணு கனிமொழி வரைக்கும் எல்லாருமே என் குரூப்ல இருக்காங்க. ஆனாலும் எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு உதவி கேட்கணும்னா வந்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு உடனே உதவி பண்ணதுக்கு எனக்கு ஆள் இல்லை. ஒருவேளை நான் போயிட்டு இருந்தேன்னா பிறகு ஒரு நடக்குமான்னு தெரியாது. இது வரைக்கும் நான் பென்ஷனுக்கு நான் அப்ளை பண்ணலை. ஏன்னா நான் பென்ஷன் வாங்கிட்டா நான் ரிட்டையர் ஆகிட்டேங்கிற ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுக்கா நான் நீங்கள் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னை பார்த்துட்டு இருக்கேங்கிறது எனக்கு சந்தோஷம். எல்லா குரூப்லையும் நீங்கள் இருக்கிற குரூப்ல நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறது. தம்பி உங்க பேர் பண்ணிக்கணும் சொன்னீங்கன்னா மெமரியில் ஏற்றுக்கிறேன். பிரகாஷ் மகாதேவன் இருக்கா? பிரகாஷ் மகாதேவன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பிரகாஷ். நிஜமே வந்துட்டு உங்க பாட்டு ஒரு பாட்டு டியூன் போட்டிருப்பீங்கல்ல ஒரு குரூப்ல, அந்த குரூப் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த டியூன் எனக்கு ரொம்ப ஓ நம்ம இருப்ப காமிக்கிறதுக்கு நானும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆனது அதுலதான். ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து எனக்கு கால் கொஞ்சம் ஊனமாயிட்டு தம்பி. கொஞ்சம் எனக்கு முட்டி உடங்கி எனக்கு இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி தானே வந்துட்டு இது போட மாட்டாங்க. ஏதோ போடாமல் வந்துட்டு மாவு கட்டு போட்டாங்க. அதனால எனக்கு கால் ஒரு நேராக இல்லாமல் வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் எப்போதுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை தான் போயிருக்கேன். அது என் தகுதிக்கு வர முடியும். அதனால வந்துட்டு அது போட்ட காலில் இன்னைக்கு என் காலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஏதாவது ப்ரெஸ்ஸோக்கோ ப்ரெஸ் மீட்டிங்கோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் வந்தால் எனக்கு 2 சீட்டு வேணும், இன்னொரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வேணும். என் காருடைய அந்த பலவீனம் அதனால வர்றதில்லை. ஆனால் இன்னைக்கு சரி நீங்கள் ஒருவேளை பிரகாஷ் நாளைக்கு என் குரூப்ல சேர்ந்து 2 குரூப்லையும் பார்த்துட்டு நம்ம நாளையிலிருந்து இன்னும் சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் ப்ரமோட்டாகவும் பேசுவோம். கொஞ்சம் சந்தோஷம். ஒருவேளை நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறேன்னு தெரியும் குரூப்பை பண்ணிக்கணும். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்போதும் 10 மணிக்கு முடிக்கிற நேரம் தான். 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்கிற நேரம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நாளைக்கு பார்ப்போம். பொதுவாக எப்போ ஆரம்பிக்குமே? 8:30க்கு ஆரம்பிப்போம், 10 மணிக்கு முடிச்சிடும். சரி நல்லது. கொஞ்சம் சரியான டைம். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்வைட் பண்ணுங்க, கொஞ்சம் பண்ணிக்கணும். பிடிச்சதுன்னா இன்வைட் பண்ணுங்க. அவ்வளோ யாரும் நண்பர்கள் யாரும் பிடிக்கலன்னா கொஞ்சம் ஓகே. பேசுறீங்களா? சொல்லிட்டு முடிச்சிடலாம். சொல்லுங்க. ஓகே, என்னுடைய கணிப்பு டிஎம்கே வின் பண்ணணும் தான். அதே போல ஏடிஎம்கே வின் பண்றதுக்கு சான்ஸ் தான். சப்போஸ் அலைன்ஸ் இப்ப சொல்லிட்டு இருக்க அலைன்ஸ் வச்சுன்னா ஏடிஎம்கே கம்பல்சரி ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும். அலைன்ஸ் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து 12% வாங்குவார்னு நினைக்கிறேன். 12 to 15%, 12 இல்ல 13% தான். ஒருவேளை விஜய் வந்து 2 தொகுதியில் நின்னாருன்னா கண்டிப்பா ஒரு தொகுதி தான் ஜெயிப்பாரு, கண்டிப்பா ஒரு தொகுதி தோத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். 2த்துலயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2த்துல நின்னாருன்னா என்டிகே வந்து 4 to 6% எடுப்பாங்க. 5 முடிஞ்சிச்சிங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த லாஸ்ட் என்டிகே சொன்னது மட்டும் கரெக்டா ஏதாவது சொல்லுங்க. 4ன்னு சொல்லுங்க இல்ல 6ன்னு சொல்லுங்க. 4 to 6 சொல்ல வேணாம். 5% எடுப்பாங்க. நடுவில் 5 வாங்கினா நான் சொன்னது நீங்க வின் பண்ண மாதிரி ஆயிரும்.
அப்ப ஓகே, அப்ப 5%. 6.5% இது நோட் பண்ணிக்கங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்ப எல்லாருக்கும் 5 பாயிண்ட் சொல்லியாச்சு. யாரும் சொல்றது மிஸ் ஆகல. நான் கமெண்ட்ஸும் சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த கமெண்ட்ஸை நோட் பண்ணிருக்கிறேன். அது பிரகாரம் பாத்துக்கலாம். ஓகேவா? யாராவது என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்க நீங்க வந்து தனியா நோட் பண்ணிக்கிங்க. எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அன்னைக்கு இதை ஞாபகப்படுத்துங்க. யார் கரெக்டா 5க்கு 5 மார்க், 5க்கு 5, அதாவது 5 பாயிண்ட்டுக்கு 5 பாயிண்ட்டுமே ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கும். அதை அவங்க அன்னைக்கு பேசலாம் நம்ம. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்ப மணி 10 ஆயிடுச்சு. நான் ஒரு நல்ல பார்க்கர் பண்ண கொடுக்குறேன். புரியல. இல்ல நல்லா நீங்க சொல்ற கரெக்டா பண்றவனுக்கு நான் பார்க்கர் பண்ண நான் பிரசன்ட் பண்றேன். பார்க்கர் பேன தரலாம். ஓகே, ரைட், ஓகே, டன். ஓகே, டன். சரி, இது பெரிய இன்னைக்கு discussion முடிச்சிடலாமா? பெரிய இது இல்ல. ஏன்னா ஒரு நல்ல இது பண்றாங்க, அப்டேட் பண்றாங்கிறதுக்கான ஒரு பெரிய சரி, ரைட், ஓகே, டன். சரி, ஓகே. ஓகே பரணி, நாளைக்கு பேசுவோம். பாய் எல்லாருக்கும். இன்னைக்கு கரெக்டா முடிச்சிருக்கவங்க வந்துருக்கவங்க கரெக்ட் பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. நீங்க சொல்லியிருக்க பதில நோட் பண்ணிக்கிங்க. நம்ம ரிசல்ட் அன்னைக்கு பார்க்கலாம். ப்ரோ நாளைக்கு ஏதாவது நல்ல டாபிக் எடுத்துட்டு வரீங்க? ஒரு நிமிஷம் இருக்கு நந்தினி. இருக்கு ஏதாவது டாபிக் இருக்கா? காரப்பொரி சாப்பிடணும்னா 40 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க நாளைக்கு வரும்போது சொல்லுங்க. நாளைக்கு வரும்போது சினிமா டாபிக் ஏதாவது கேள்வி பதிலோட வரீங்க. ஏன்னா தொடர்ச்சியா என்னது நாளைக்கு வர மாட்டீங்களா? ஆனா ஒரு 4 நாளைக்கு வர மாட்டேன். செவ்வாய்க்கிழமை தானே வருவேன். ஏன் என்னவா? ஊருக்கு போறீங்களா? ஒய்ஃப் ஊருக்கு? ஆமா, நான் சொந்த ஊருக்கு போறேன். சரி, ரைட், ஓகே. என்ஜாய் பண்ணுங்க. அப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம யூத் துரந்தர் 2ன்னு பிஸி ஆயிரும். அடுத்த வாரம் அதை பார்ப்போம். இந்த 2-3 நாள் எப்படியா ஓட்டிட்டு கலந்துட்டோம்னா ஃபுல்லா சினிமா அப்டேட்ல மூழ்கிடலாம். பார்ப்போம். ஓகே, பாய். முடிஞ்ச அளவுக்கு 2 படம் பார்த்துட்டு வரேன் இஃப் பாசிபிள். நாளைக்கு ரிவ்யூவோட. நாளைக்கு என்ன படம் பாருங்க? வெஞ்சன்ஸ் போறேன். கிணத்துக்கான மட்டும் தான் நம்ம போறோம். வேற என்ன படம் போறீங்க? நான் வெஞ்சன்ஸ் போறேன். 3 படம் இருக்கு. வெஞ்சன்ஸா? ரைட், ஓகே. வெஞ்சன்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க. நான் கொலை இது கிணத்துக்கான மட்டும் தான் இதுக்கு போலான்னு இருக்கேன். படம் ஒன்னு வருது. கொலைசேவல். கொலைச்சேவலா? ஆமா, கொலைச்சேவல் ஒரு படம் வருது. கிணத்துக்கான ஒரு படம் வருது. வெஞ்சன்ஸ் வருது. இன்னொரு படம் வந்து ஆரண்ய காண்டம் ரீ-ரிலீஸ் ஆகுது. வேற என்ன படம்? வேற போறலையா? இன்னொரு படம் போனாங்க, ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. நம்ம போல. நமக்கு இந்த இதுல இன்னைக்கு இவரு ட்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் போயிருக்காரு. அவர் போனதே 6 மணிக்கு ஷோன்னு சொல்லிட்டு 7:30 மணி வரைக்கும் யார் இன்னும் ஷோ போடலன்றாரு. வெறுப்புல போனாங்க. அது போக சச்சின் தேட்டர்ல போட்டாலே வந்துட்டு நம்ம பத்திரிகைக்காரன் கீழே தள்ளிட்டு இன்ஃபுளுன்ஸ் விஐபி பேர தள்ளுறதுங்கிறது பெரிய அழைக்கிறது. அது சோல் அடிச்சாரு. நமக்கு இந்த சோல நம்ம விருப்பப்படுறது பாத்துக்கலாம். சரி, ரைட், ஓகே. மத்த ரெண்டும் நேத்து போட்டாங்க தலைவா. என்ஜின்ஸும் கொலையும் கொலைசேவலும் போனீங்களா? எதுக்கு கொலைச்சேவல் போனீங்களா? ரெண்டுமே பார்த்து அவர் ரிவ்யூவே போட்டாரு. சரி, ரைட், ஓகே, டன். ஓகே, நாளைக்கு வந்து சொல்லுங்க. சரி, ரைட், நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு டீடைலா ரிவ்யூ பண்ணுவோம். பை. தேங்க்ஸ் ஆல் பரணி ப்ரோ. பார்க்கலாம். எஸ், பை. தேங்க்ஸ் ஆல்.